ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் இரண்டாவது பாடமான சட்டமன்றம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஒரு முக்கியமான பாடம். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் மத்திய அரசை பற்றியும் மக்களவை பற்றியும் மாநிலங்களவை பற்றியும் குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், ஸோ இவங்க எல்லாத்த பற்றியும் ரொம்ப டெப்த்தாகவும் அதே மாதிரி அவங்களுடைய சிறப்பதிகாரங்கள் பற்றியும் தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்பவே முக்கியமான பாடம் இது. 12th அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், பேஜஸ் நிறையா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா இந்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரி தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம 10th பார்த்த நடுவண் அரசு லெசன் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 80% கண்டென்ட் வந்து இதில் ரிப்பீட் ஆகும். ஓகேவா, 80% கண்டென்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்த 10th நடுவண் அரசு லெசனில் இருந்து தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். என்ன கொஞ்சம் டெப்த்தாக வரும். ஓகேவா, அதில் பார்த்தா அதே குடியரசுத் தலைவர், அதில் பார்த்தா அதே துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், நாடாளுமன்றம், அதில் இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலங்களவை, இதில் அவங்களுடைய மாநிலங்களுடைய சிறப்பதிகாரம் என்ன அப்படின்றது உங்களுக்கு அடிஷ்னலாக வரும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆர்டிகல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரும். அதாவது ஆர்டிகல் 120, 249, 312 இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் அடிஷ்னலாக வரும். கொஞ்சம் அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம டெப்த்தாக படிக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ 10th நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்களுக்கு இந்த பாடம் ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்குமே ஒழிய திருப்பி படிக்கிற மாதிரி ஃபீலே இருக்காது. ஓகேவா, அந்த மாதிரி படம் தான் இது. அதனால் நம்ம 10th பார்த்த அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் டக்குன்னு முடிச்சுட்டு இதில் இந்த 12th என்ன அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் கொஞ்சம் நம்ம டெப்த்தாக நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாமா? ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம் உருவாகக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மக்கள் முன்னால் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கணும். மக்கள் நலனுக்காகவே வந்து அவங்க செயல்படணும். ஒரு நாட்டில் சட்டங்களை உருவாக்குறதும் இல்லை மாற்றுறதும் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ள உயர்ந்த அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்றம். இந்தியாவுக்கான சட்டங்களை இயற்றும் அமைப்பை நாடாளுமன்றம் அல்லது தேசிய மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தேசிய சட்டமன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா, சார் நீங்கள் ஒன்றிய சட்டமன்றம்னு சொன்னாலும் சரி, தேசிய சட்டமன்றம்னு சொன்னாலும் சரி, இது எல்லாமே வந்து குறிக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தை குறிக்கக்கூடியது தான். அடுத்து பாருங்கள், நாடாளுமன்றத்தை பற்றி நம்ம பார்த்துடலாம். நாடாளுமன்றத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம நாடாளுமன்ற முறை ஈரவை முறைன்னு சொல்லப்படுது. இல்லை, நம்மளுடைய நாடாளுமன்ற முறை ஈரவை முறை அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஈரவை முறை அப்படின்றது நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்ற முறை மற்றும் அமெரிக்க பாணியை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது தான் நம்மளுடைய நாடாளுமன்ற முறை. சில மாநிலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மேலவை, சட்டசபை அப்படின்ட்டு இருக்கு. அந்த 2 அவை அப்படின்ற அமைப்பு இருக்கும். ஓகேங்களா, ஈரவை அமைப்பு அப்படின்றது ஒரு சில மாநிலங்களில் இருக்கும். மெஜாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் உங்களுக்கு சட்ட பேரவை மட்டும்தான் இருக்கும். சட்ட மேலவை அப்படின்றது வெறும் 6 மாநிலங்களில் மட்டும்தான் இந்தியாவில் இருக்குது. இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதும் அதை செயல்படுத்துறதுக்குமான பொறுப்பை வந்து பார்த்திங்கன்னா 28 மாநிலங்களும் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா 8 ஒன்றிய பிரதேசத்தோடும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து அதை வந்து பகிர்ந்துக்குது. இதில் ஒன்றிய பிரதேசத்தை அதாவது யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி, புதுச்சேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர். நமக்கு புத்தகத்தில் கொடுக்கல. ஜம்மு காஷ்மீரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே ஆண்டுக்கிற மாதிரி வந்து இருக்கும். அதாவது அவங்களுக்கான முதலமைச்சர்கள் இருக்கும், அவங்களுக்கான சட்டமன்றம் அங்கே இருக்கும். இதுக்கு டெல்லி, புதுச்சேரி, ஜம்மு காஷ்மீருக்கு எல்லாமே. இப்போ டெல்லி, புதுச்சேரி கொடுத்துருக்காங்க. ஜம்மு காஷ்மீருக்கு யார் முதல்வர்னு பார்த்தீங்கன்னா ஒமர் அப்துல்லா தான் வந்து முதல்வராக இருப்பார். ஸோ அப்போ இந்த 3 யூனியன் பிரதேசங்களை தவிர்த்து பேலன்ஸ் இருக்கக்கூடிய 5 யூனியன் பிரதேசங்களும் மத்திய அரசால் நேரடியாக ஆட்சி செய்யப்படுது. லெப்டினன்ட் கவர்னர் மூலம் வந்து அதை ஆட்சி செய்வாங்க. இந்த நாடாளுமன்றத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் கொடுக்கணும், தீர்மானங்கள், நிகழ்வுகள் பற்றி விவாதிக்கணும். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு ஒரு கால எல்லைக்குள் நாடாளுமன்றம் கூடும். இந்த வேலைகள்லாம் செய்யறதுக்காக ஒரு பர்டிகுலராக இந்த இதில் வந்து கூடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி கூடுவாங்க. அப்படி பண்ணக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டத்தொடர். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி திட்டமிட்டு ஒரு கால எல்லைக்குள் நாடாளுமன்றம் கூடக்கூடிய விஷயத்தை தான் கூட்டத்தொடர்னு சொல்லுவாங்க. ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் வந்து கூட்டத்தொடர் அப்படின்றது கூடும். எப்பன்னு பார்த்தீங்கன்னா நிதிநிலை அறிக்கை தொடர் பிப்ரவரி, மே மாதத்தில் கூடும். மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது ஜூலை, ஆகஸ்ட் மாதத்துலையும், குளிர்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நவம்பர், டிசம்பர் மாதத்துலையும் கூடும். ஓகேங்களா, ஸோ இந்த மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நமக்கு இங்கே ஜூலை, ஆகஸ்ட்டில் மழை கிடையாது. பட் நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வந்து ஜூலை, ஆகஸ்ட்லாம் செப்டம்பர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை அங்கே இருக்கும். ஓகேங்களா, அதற்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மிட்டிலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா குளிர் பின்னி எடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது ஜூலை, ஆகஸ்ட்டும், குளிர்கால கூட்டத்தொடர் என்பது நவம்பர், டிசம்பர் அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. பிப்ரவரி நமக்கு தெரியும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ அந்த பிப்ரவரியில் கூடக்கூடிய அந்த நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் அப்படின்றது மே வரைக்கும் போகும். அப்போ 12 மாதங்களில் 8 மாதங்கள் கூட்டத்தொடர் நடக்கும். இது 3 செஷனாக நடக்கும். ஓகேவா,
நாடாளுமன்றத்துக்கு 2 முக்கிய அதிகாரங்கள் இருக்கு. என்னென்ன அதிகாரம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று சட்டம் இயற்றதுக்கான அதிகாரம், இன்னொன்று நிதி சம்பந்தப்பட்ட அதிகாரம். இந்த 2 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு இருக்கு. சட்ட அதிகாரம் சட்டங்களை உருவாக்குறதுக்காகவும், நிதி அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, நிதிநிலை கணக்குகள் தயாரிக்கிறதுக்காகவும் வந்து இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்திற்கான அதிகாரம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் தேர்வு பணியும் நாடாளுமன்றமே செய்யும். ஓகேங்களா, குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, அதற்கான தேர்வு பணிகள், அந்த தேர்தல் பணிகளை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். பெண்களுக்கான நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்ட முன்வரைவு தயாரிக்கப்பட்டு 2010 மார்ச் 9ஆம் தேதி 2010 மார்ச் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் ஒரு மசோதா வந்து ஒரு முன்வரைவு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது மக்களவையில் பாஸ் ஆச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு சில காரணங்களால் மக்களவையில் அது பாஸ் ஆகலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 2014 ஆட்சி முடியும் போது அது காலாவதி ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா வந்து அந்த ஆட்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மக்களவை அப்படின்றது அந்த ஆட்சிக்குள்ளாக அந்த மசோதாவை பாஸ் பண்ணாதான் உண்டு. இல்லை அப்படின்னா அடுத்த ஆட்சி வருது அப்படின்னா அதற்கு முன்னாடி இருக்கப்பட்ட மசோதா வந்து அப்படின்றது காலாவதி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ராஜ்யசபாவில் கொண்டு வரப்பட்ட இந்த 33% இடஒதுக்கீடு அப்படின்ற அந்த மசோதா வந்து காலாவதியானது. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 108வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2023 செப்டம்பர் மாதத்தில் நாரி சக்தி வந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மசோதா வந்து சட்டமுன்முறை வந்து கொண்டு வந்தாங்க. அதை நிறைவேற்றிட்டாங்க. ஆனால் அது வந்து இப்போ நடைமுறையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடைமுறையில் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 2026 சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்தப்படணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இது கொண்டு வந்துட்டாங்க. நாரி சக்தி வந்தன் அப்படின்ற விஷயத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா 33% இடஒதுக்கீடு அப்படின்ற விஷயம் உள்ளே வந்துருச்சு. ஆனால் நடைமுறையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நடைமுறையில் இல்லை. அதுதான் விஷயம். குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மீது பதவி நீக்க தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றுறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழிச்சாட்டுதல் நடைமுறை. அவங்களை பதவி நீக்கம் பண்ணக்கூடிய இந்த முறைக்கு பேர் பழிச்சாட்டுதல் நடைமுறை அப்படின்றதுதான் பேரு. நாடாளுமன்ற கூட்டம் நடத்துறது குடியரசுத் தலைவருடைய கடமை. ஓகேங்களா, மினிமம் வந்து வருஷத்துக்கு 2 டைம் வந்து நாடாளுமன்றம் கூடணும். நாடாளுமன்ற கூட்டத்தை நடத்துறது குடியரசுத் தலைவருடைய கடமை. அதே மாதிரி முதல் கூட்டத்தொடரில், வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் தான் வந்து சிறப்புரையாற்றி தொடங்கி வைப்பார். அந்த உரையில என்ன பேசுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா புதிய கொள்கைகள், திட்டங்கள், நடைமுறைகள் எது சட்டமாக்கப்படணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தன்னுடைய அந்த சிறப்புரையில வந்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்றத அவர் சொல்லிடுவார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அந்த கூட்டத்தொடரில் அவருடைய இன்வால்மெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. அமைச்சர்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் மக்களவையால் நீக்கக்கூடிய பொறுப்புடையவர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. ஆக்சுவலாக வந்து அமைச்சர்கள் கூட்டாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பதவி நீக்க அதாவது அந்த ஆட்சி கவிழ்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஆனால் தனித்தனியாக அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையால் செய்யப்படக்கூடிய விஷயம் கிடையாது. அது பிரதமர் முடிவு பண்ணி இந்த அமைச்சர் வந்து வேணாம், அவருக்கு பதிலாக நம்ம வேற ஒருத்தர் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட அவர் பரிந்துரை பண்ணார்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அமைச்சரை தூக்கிட்டு புதிய அமைச்சராக யார் பிரதமர் தேர்ந்தெடுக்கிறாரோ அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். இதுதான் நடைமுறை. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ ஓகேவா, அதனால தான் வந்து தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கூடாதுன்றதுனால ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கேன். அடுத்து மக்களவையை பற்றி என்னன்றது பார்ப்போம். மக்கள் பொதுவாக 2 அவைகளில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா எம்பின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லை மக்களவை உறுப்பினராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் எம்பின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஏன் அப்படின்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே தான் 2 அமைப்பு இருக்குது. ஈரவை இருக்குது, ஒன்று மக்களவை, இன்னொன்று மாநிலங்களவை. ஒவ்வொரு நாடாளுமன்ற மக்களவை தொகுதியிலும் மாநிலத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதியை வந்து ஒரு நாடாளுமன்ற தொகுதியாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா, இப்போ 234 தொகுதி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா அதில் 6ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை நாடாளுமன்ற தொகுதின்னு தெரிஞ்சிடும். 39 நாடாளுமன்ற தொகுதி. ஓகேவா, 6 சட்டமன்ற தொகுதிகள் சேர்ந்தது ஒரு நாடாளுமன்ற தொகுதி. மக்களவை தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு அதற்கு மேற்பட்ட வயசுடையவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாக்களித்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த 543 தொகுதிகளில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களவைக்கு அனுப்பப்படுறாங்க. ஓகேங்களா, ஸோ மக்களவை இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மட்டும்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஸோ இப்படி 543 உறுப்பினர்களை மக்களால் தேர்ந்தெடுத்துடுறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 உறுப்பினர்கள் அப்படின்ற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். அப்போ மொத்தம் 545 உறுப்பினர்கள் மக்களவையில் இருப்பாங்க. ஆனால்
மேக்சிமம் எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 550 வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 543 தான் ஆக்சுவலாக இருக்கு. இந்த 2 அப்படின்றது குடியரசுத் தலைவர் ஆங்கிலோ இந்தியன் சமுதாயத்திலிருந்து 2 நியமன உறுப்பினர்களை நியமிப்பார். ஆனால் இந்த மெத்தட் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 2019 104வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து 2 பேர்த்த வந்து நியமனம் பண்ணுறக்கூடிய விஷயம் அப்படின்றது கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2024 இப்போ மறுபதிப்பு ஆயிருக்கு. ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து இன்னும் புக்கில் தூக்காமல் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால கரண்ட் அஃபேர்ஸ்ன்ற ஆங்கிளில் வந்து இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ தூக்குனாங்க? 2019 104வது அமெண்ட்மெண்ட் பிரகாரம் இந்த ஆங்கிலோ இந்தியன் அப்படின்ற விஷயம் அங்கே மேலே மக்களவையிலையும் தூக்கிட்டாங்க, இங்கே சட்டமன்றத்திலையும் தூக்கிட்டாங்க. மாநிலங்களில் சட்டமன்றத்திலையும் தூக்கியாச்சு, மேலே மக்களவையிலையும் தூக்கியாச்சு. அப்போ என்ன இப்போ பாக்கி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 12 பேர்த்த மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுத்து அனுப்புவார். அது மட்டும்தான் வந்து இன்னும் நடைமுறையில் இருக்கு. மற்றபடி இந்த மக்களவைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அவையில் இவங்க நியமனம் பண்ணக்கூடிய குடியரசுத் தலைவரோ ஆளுநரோ நியமனம் பண்ணக்கூடிய அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்றதெல்லாம் காலாவதி ஆகிப்போச்சு. ஓகேவா? அது எப்போ காலாவதி ஆச்சு? 2019 104வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம். இப்படி கூட்டப்படுற இந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இந்த மக்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் அப்படின்றது எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஓகேங்களா? மேக்சிமம் 5 வருஷம் இருக்க முடியும். ஆனால் அதற்கு முன்னாடி ஏதாவது ஆட்சி கவிழுது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவங்க வந்து போட்டி சாத்திட்டு கிளம்பி போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும் பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரே கட்சியை பெரும்பான்மை பெற்று பெரும்பான்மை இடத்துல வந்து 270 சீட்டு வந்து பெரும்பான்மை வேணும். அப்போ அந்த 270 சீட்டுக்கு மேலே வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கட்சியுடைய துணையும் இன்றி அவங்களே வந்து ஆட்சி அமைக்க முடியும். அப்போ வந்து அந்த ஆட்சி அப்படின்றது கவிழாது. இன்கேஸ் ஒரு 250 240 தான் வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த 30 சீட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய உறுப்பினர்களையும் தன்னுடைய கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பெரும்பான்மையாக காட்டி ஆட்சி அமைச்சிருவாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முரண்பாடு வந்து அந்த கூட்டணியில் இருந்த கட்சி வந்து நான் விலகிறேன், உங்கள் கூட்டணியிலேருந்து நான் விலகிறேன், உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்த ஆதரவை நான் விலக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க விளக்குனாங்க அப்படின்னா அப்போ அது என்ன ஆகும்? எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவாங்க. அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் வந்து ஆளுங்கட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும். ஆனால் பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஆளுங்கட்சியில் இல்லாதனால என்ன ஆகுனா அந்த ஆட்சி கவிழ்ந்து போகும். அந்த மாதிரி ஆட்சி கவிழ்ந்து போச்சு அப்படின்னா 5 வருஷத்துக்குள்ள எப்போ வேணால் அந்த ஆட்சி கவிழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 1990களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் இல்லை. 90களில் அந்த மாதிரி நடந்திருக்கு. இன்கேஸ் ஃபுல்லாகவே வந்து மெஜாரிட்டி எடுத்துட்டாங்கன்னா யாருடைய தயவுமே தேவை கிடையாது. அப்போ 5 வருஷம் இவங்க ஸ்ட்ராங்காக உட்காந்து ஆட்சி பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 2014 வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி தலைமையிலான அரசு வந்து அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் மெஜாரிட்டியில் வந்தாங்க. யாரையுமே எதிர்பார்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்தாங்க. அதே கட்சி இப்போ நடந்த 2024ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் அதே அளவுக்கு மெஜாரிட்டியோட வந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்போ அவங்களுக்கு மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டின்றது இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் இவங்களுடைய சப்போர்ட் வச்சு தான் அவங்க ஆட்சி அமைச்சாங்க. ஓகேவா? இன்கேஸ் இவங்க 2 பேரும் வந்து விலகினாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பிஜேபி அரசாங்கம் அப்படின்றது கவிழ்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பதவி காலத்துக்கான இது. ஓகேங்களா? ஸோ இது நிரந்தரம் கிடையாது. 5 வருஷம் மேக்சிமம் இருக்க முடியும். அதற்கு முன்னாடி கலையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த கூட்டத்தொடர் நடத்துறாங்க இல்லையா, வருஷத்துக்கு 3 டைம் மினிமம் 2 டைம் நடத்தணும். ஸோ அந்த மாதிரி கூட்டத்தொடருக்கு எத்தனை பேர் மினிமம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொத்த உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில் 10% இருக்கணும். அதாவது இப்போ லோக்சபா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மக்களவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 545 உறுப்பினர்கள்னா அதில் மினிமம் 10% அப்படின்னா 55 உறுப்பினர்களாவது இருக்கணும். அதே மாதிரி ராஜ்யசபா மாநிலங்களவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 250 உறுப்பினர்கள் மேக்சிமம், அதில் 10% அப்படின்றது 25 பேராவது மினிமம் இருந்தால் தான் அந்த கூட்டத்தொடரை நடத்த முடியும். ஸோ அடுத்து சபாநாயகரை பற்றி பார்க்கலாம். சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. சபாநாயகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர். நம்ம நிர்வாகத் தலைவர் அப்படின்னாவே நம்ம மைண்டில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருப்போம் பிரதமர் 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 அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்து குடியரசுத் தலைவர்ன்ட்டு எங்கேயோ இருந்து நமக்கு டக்குன்னு வந்துடும். ஓகேவா? ஆனால் இந்த நாடாளுமன்றத்துடைய தலைமைச் செயலகத்தின் நிர்வாக தலைவர்னா அது சபாநாயகர் தான், மற்ற யாருமே கிடையாது. அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களவையை தலைமை தாங்கி நடத்துறவர். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துறவர் சபாநாயகர் தான். இவர் வந்து ஒரு எலெக்ஷனில் நின்று இப்போ ஜெயிச்சு சபாநாயகர் போஸ்டிங்னு ஒரு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு வராரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தான். எப்படி மக்களவை தேர்தலில் எம்பிஸில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ்லாம் நின்று ஜெயிச்சு வராங்க இல்லையா, அந்த மாதிரி இவரும் வந்து
எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு வந்தவர் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக ஒரு கட்சி வந்து வருது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அதில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களே வந்து மக்களவை உறுப்பினர்களே என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஒருத்தங்களை சபாநாயகராக தேர்ந்தெடுப்பாங்க. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அப்படின்ற அந்த பொறுப்பில் வந்து உட்காருவார். இவருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கலந்துரையாடுறது, விவாதம் நடத்துறது, உறுப்பினர்களுடைய நடத்தையை பார்வையிடுறது, உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் வாங்குறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அதற்கு பதில் யார் சொல்லுவாங்க, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்போ அந்த பதிலை வந்து வாங்குறது, இதெல்லாமே வந்து இவருடைய வேலை. ஓகேவா, சபாநாயகருடைய வேலை. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்கும் நாடாளுமன்றத்தில், நிறைய குழுக்கள் இருக்கும். அது தற்காலிக குழுவாக இருந்தாலும் சரி, நிலைக்குழுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழுக்கள் இருக்கும். அவங்களுடைய உரிமையையும் சலுகையும் பாதுகாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருடைய கடமை தான். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது இப்போ வந்து அந்த அன்பார்லிமெண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த எப்படி சொல்லலாம், அதை சபை நாகரிகம் கருதி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் ஒரு சிலது இருக்கும். ஓகே, அந்த மாதிரி அந்த பாராளுமன்ற நடைமுறையை பயன்படுத்தி அந்த இடத்துல என்ன பேசணுமோ அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தி தான் பேசணும். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆவேசமாக வந்து அவங்கள பற்றி பர்சனலாக பேசுறது, இல்லை வந்து தரம் தாழ்ந்து பேசுறது, இல்லைன்னா சம்மந்தமே இல்லாத விஷயத்த பேசினாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய எல்லா கேள்வி பதில்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டில் குறிப்பெடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பேசக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணுவார், சபாநாயகர் அந்த அவை குறிப்பில் இருந்து நீக்கிறதுக்கான அதிகாரம் சபாநாயகருக்கு இருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுறாரு இல்லையா, முதல் கூட்டத்தொடருக்கு சிறப்புரையாற்றுவார் இல்லையா, அந்த உரையின் மேல வந்து பார்த்தீங்கன்னா நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானத்தை முன்மொழிவதும் சபாநாயகருடைய கடமை தான். அதே மாதிரி அவையுடைய விதிகளை யாராவது மீறினாங்க, ஏதோ ஒரு உறுப்பினர்கள் மீறினாங்க அப்படின்னா அவங்கள வந்து சபையிலிருந்து வெளியேற்றக்கூடிய அதிகாரமும் சபாநாயகருக்கு இருக்கு. எல்லா வகையான மக்களவை குழுக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான். ஓகேங்களா, அது எந்த குழுவாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எந்த குழுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே பாதுகாப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சபாநாயகர் தான். எந்த தீர்மானம் செல்லும், எந்த உரை வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றதும் அவர் தான் தீர்மானிப்பார். நம்ம எப்படி இதை யோசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை வந்து ஒரு சபாநாயகராக யோசிக்கிறோம், இல்லை ஊர்லேயே ஒரு பஞ்சாயத்து நடக்குது, 2 விதமான மக்கள் குழுக்கள் இருக்காங்க, நம்ம தான் நடுவில் உட்காந்து நாட்டாமல் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிஹேவியர் தான் சபாநாயகருக்கான கடமை, வேறு எதுவுமே கிடையாது. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது டக்னு ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது கேள்விகள் எழுப்புறாங்க, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஏதாவது கேள்விகள் எழுப்புறாங்க, சாதாரணமான ஒரு கேள்விகளே எழுப்புறாங்க, துறை சார்ந்த அமைச்சர்கள்ட்ட கேள்வி எழுப்புறாங்கன்னா டைரெக்டாக அந்த அமைச்சர்கிட்ட வந்து அந்த கேள்வி எழுப்ப முடியாது. சபாநாயகரை பார்த்து தான் இந்த மாதிரி இந்த துறையில் இந்த மாதிரி இது விஷயம் இருக்குது, இதை பற்றி நான் இந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேள்வியை வைக்கணும். அதே மாதிரி அமைச்சர்கள், துறை சார்ந்த அமைச்சர்கள் அதற்கு பதில் தராங்கனாலும் டைரெக்டாக அந்த கேட்ட உறுப்பினர்களுக்கே பதில் சொல்ல முடியாது. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பதிலை வந்து சபாநாயகரை பார்த்து தான் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கோர்ட்டில் வந்து வாதாடுறவங்க 2 பக்க வக்கீலுமே யாரை பார்த்து அவங்களுக்குள்ளேயே வாதாடிப்பாங்களா 2 வக்கீலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. எந்த ஒரு விவாதமாக இருந்தாலும் அது அங்கே இருக்கக்கூடிய ஜட்ஜை பார்த்து தான் பேசுவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் யாராக இருந்தாலும் சரி, கேள்வி கேட்குறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பதில் சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே சபாநாயகரை பார்த்து தான் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. அரசமைப்பு படி வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகருக்கு நிதி முன்வரைவு ஒரு முன்வரைவு வந்து பார்த்தீங்கன்னா இது நிதி முன்வரைவு அப்படின்ட்டு சான்றளிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி சில சிறப்பு நிதி மற்றும் சட்ட நடவடிக்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அவைகள், அதாவது மாநிலங்களவை மக்களவை, இந்த 2 அவைகளுக்கு இடையே ஏதாவது கருத்து வேற்றுமை இருக்கு, நான் சொல்றதை நீ ஏற்றுக்க மாட்டேன், நீ சொல்றதை நான் ஏற்றுக்க மாட்டேன்ற மாதிரி ஏதாவது கருத்து வேற்றுமை இருந்துச்சு அப்படின்னா அந்த டைம்ல சபாநாயகர் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 அவைகளுடைய கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். ஓகேங்களா, அந்த கூட்டத்துக்கு தலைமை அவர் தான் தாங்குவார். மக்களவை சபாநாயகர் தான் தாங்குவார் கூட்டத்திற்கு. மாநிலங்களவை சபாநாயகர் அந்த இதை வந்து அந்த கூட்டத்திற்கு அவர் தலைமை தாங்க மாட்டார், அவர் துணை குடியரசுத் தலைவர் தான். பட் இருந்தாலும் கூட்டத்தொடருக்கு தலைமை தாங்குவது மக்களவை சபாநாயகர் தான்.
அதே மாதிரி மக்களவையுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அங்கீகாரம், நீங்க தான் எதிர்க்கட்சி தலைவர், நீங்க தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்ட்டு அங்கீகாரம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் கொடுப்பாரு. இப்போ நம்ம சினாரியாவே எடுத்துப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வந்து இந்த டைம் டிஎம்கே ஆட்சி அமைக்கும் போது எதிர்க்கட்சியாக ஏடிஎம்கே வந்துச்சு. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணைத் தலைவராக வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இருந்தாங்க. நடுவில் அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் என்ன பண்ணாரு, உதயகுமார் அவரை வந்து எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அங்கீகரிக்கணும் அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சாங்க. அது உடனே அங்கீகரிக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அது ஒரு காலதாமதம் அப்படின்றது அதில் இருந்துச்சு. ஏன், அது வந்து சபாநாயகர் ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் இன்னார் எதிர்க்கட்சி தலைவர், இன்னார் வந்து பார்த்தீங்கன்னா துணைத் தலைவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவர் அப்படின்ட்டு அந்த அவங்களுக்கான இருக்கையில போய் அமர முடியும். இல்லை அப்படின்னா அவர் அங்கீகரிக்கிற வரைக்கும் நீங்க கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் என்னவா வேணா இருக்கட்டும், அது அவர் அக்ரி பண்ண வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உட்காந்துருந்தார். 2 பேர்த்துக்கும் முரண்பாடு இருந்தாலும் அருகருகே உட்காந்துட்டு இருந்ததுக்கான காரணம்லாம் என்ன, அங்க சபாநாயகருடைய ரோல் பிளே ஆகுது அப்படின்றது தான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த கட்சித்தாவல் தடை சட்டம். இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1985 கொண்டு வந்திருப்பாங்க. 52வது திருத்தச் சட்டம். இது வந்து இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் பற்றி எந்த அட்டவணையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய விஷயம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வந்து தாவிட்டே இருப்பாங்க இல்லையா, பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி கவிழ்க்கிறதுக்காக வந்து எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு கூட சொல்லலாம், வேலைத்தனம்னு கூட சொல்லலாம். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா காசை கொடுத்து இல்லை ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு பேரம் பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை தம் பக்கம் இழுக்கும் போது அவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி வந்து காமிக்க முடியாமல் போய் ஆட்சி கொள்றதுக்கான சூழ்நிலைகள் அடிக்கடி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. 1985 52வது சட்ட திருத்தம். நான் சொன்னேன் இல்லையா, 1990கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஆட்சி கவிழ்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்ட்டு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்ற விஷயத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. இது 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்த சட்டத்தில் என்ன ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான தடைச்சல், அதாவது வந்து 2 விதமான விஷயங்களுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில இருந்து விலகி இன்னொரு கட்சிக்கு வந்து தாவறது. அவர் வந்து அந்த கட்சி மூலமாக தான் அந்த பதவியை பெற்றிருப்பார். எம்பி அப்படின்ற பதவியை வாங்கியிருப்பார், எம்பியோ எம்எல்ஏவோ ஏதோ ஒன்று வாங்கியிருப்பார். வாங்கிட்டு அடுத்த கட்சிக்கு வந்து அப்படியே அங்கேருந்து இருக்கின்ற இடத்திலேயே வடிவேல் சொல்கிற மாதிரி அப்படியே இன்னொரு கட்சிக்கு ஜம்ப் ஆகுது. அந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவி பறிக்கப்படும். ஆனால் வந்து இன்னொரு விஷயம் கொடுத்துருந்தாங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டு மெர்ஜர் அப்படின்ட்டு, அதாவது பிரிப்பு இணைப்பு அப்படின்ற மாதிரி மொத்த உறுப்பினர்கள் அந்த ஆளுங்கட்சி சார்ந்தக்கூடிய எந்த சைடாக இருந்தாலும் சரி 1/3 பங்கு உறுப்பினர்கள் கூண்டோட வந்து விலகிறாங்க அப்படின்னா அவங்க அந்த உறுப்பினர்களை வந்து கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, பிரிப்பு முறை. 1/3 பங்கு உறுப்பினர்கள் விலகினாங்க அப்படின்னா கூட, அதாவது அந்த கட்சியில் நான் இல்லை நான் தனியாக வரேன் அப்படின்ட்டு ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்தாங்கன்னா கூட அவங்களுடைய எம்எல்ஏ எம்பி பதவி அப்படின்றது காலியாகாது. அவங்க தொடர்ந்து அவங்களுடைய பதவியிலேயே இருப்பாங்க. இன்கேஸ் 2/3 பங்கு உறுப்பினர்கள் பிரிஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து வேற ஒரு கட்சி கூட, அது எதிர்கட்சியிலேருந்து விலகி ஆளுங்கட்சியில் சேர்ந்தாலும் சரி, இல்லை ஆளுங்கட்சியிலேருந்து விலகி எதிர்கட்சியில் சேர்ந்தாலும் சரி, இந்த மாதிரி 2/3 பங்கு உறுப்பினர்கள் விலகி வந்து இல்லை அவங்க தனி கட்சியாக ஆரம்பிச்சாங்கனாலும் அவங்க மேலேயும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இந்த கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க. இதுதான் வந்து 52வது திருத்த சட்டம் 1985 கொண்டு வந்தது. தனிநபர் இந்த மாதிரி வேலை பண்ணால் மட்டும் அவங்கள நீக்கிற மாதிரி ஒரு இது இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2003 கொண்டு வந்த 91வது திருத்தச் சட்டம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிப்பு, அதாவது 1/3 பங்கு உறுப்பினர்கள் வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதற்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 91வது திருத்தச் சட்டத்தின் பிரகாரம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடியது இந்த அப்படி வெளியே போகணும்னு நினச்சாங்கன்னா 2/3 பங்கு உறுப்பினர்கள் அந்த கட்சியிலேருந்து வெளியே போகலாம். அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கட்சியோட மெஜாரிட்டியே வந்து விலகி போகிறவங்க கிட்ட ஆயிடுது. நீங்கள் மகாராஷ்டிராவில் எடுத்துக்கலாம். இந்த மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டே. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கட்சியில் இருந்தவங்க தான். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பால் தாக்கரே அப்படின்றவருடைய பையன் தான் உத்தவ் தாக்கரே. சிவசேனா அப்படின்ற கட்சியில் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் பால் தாக்கரே இறந்ததுக்கு அப்புறம் உத்தவ் தாக்கரே தான் அந்த கட்சியோட தலைவராக இருந்தார். அவங்க கட்சியில் இருந்த நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஷிண்டே.
ஆனால் என்ன ஆச்சு, நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கட்சிக்குள்ள அந்த செல்வாக்கு பெருகுது அப்படிங்கும்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏக்கள்லாம் வளைச்சு போட்டு அவர் வந்து நான் தான் வந்து சிவசேனா அப்படின்ற மாதிரி உரிமை கோரக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2/3 மெஜாரிட்டி உறுப்பினர்கள் அவங்க பக்கம் இருந்ததுனால அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அப்படின்ற மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் அவங்களுக்கு அந்த அங்கீகாரம் அப்படின்றது கிடைச்சிது. ஸோ இதுதான் இந்த கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் வந்து ஒரு மக்களவை உறுப்பினர் தான், அவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். ஸோ அப்போ இந்த மாதிரி கூட்டத்தில் ஏதாவது வாக்களிக்கக்கூடிய இடத்துல அவரும் வந்து நானும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி தான் அப்படின்ட்டு அவர் போய் வாக்களிப்பாரான்னு கேட்டிங்கன்னா வாக்களிக்க மாட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அவர் சபாநாயகர் ஆகிறாரு அப்படிங்கும்போது அவர் 2 பக்கத்துக்கும் பொதுவானவராக ஆயிடுறாரு. ஓகேவா, அது வந்து அவர் ஆளுங்கட்சியை சார்ந்த நபராக இருந்தாலும் எதிர்கட்சியும் வந்து வேணாம், அது வந்து பார்த்தீங்கன்னா மாற்றாந்தாய் அப்படின்ற மாதிரி நினைக்காம 2 பக்கமும் சமமாக இருந்து பாவிக்கக்கூடிய அந்த மனப்பாங்கு தான் வந்து சபாநாயகருக்கு ரொம்ப முக்கியம். அதை வந்து ஜவஹர்லால் நேரு வந்து கீழே சொல்லியிருப்பார். ஓகேவா, அந்த பழக்கம் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்க தான் வந்து சபாநாயகராக போடணும் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த பக்கமும் வந்து அந்த ஓட்டு அப்படின்றது போட மாட்டாங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் போட மாட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு சூழ்நிலையில் ஓட்டு போடுற மாதிரி வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் கேஸ்டிங் ஓட்டு, முடிவு செய்யும் வாக்கு, கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவில் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இந்திய நாடாளுமன்றத்திலையோ சட்டமன்றத்திலையோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததில்லை. பட் அரசமைப்பு அதற்கான வழிவகையை கொடுத்துருக்கு. ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கமும் ஒரு விஷயத்துக்கு மேலே வந்து வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க, 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குது. வேணும்னு அந்த விஷயத்தை வேணும்னு சொல்கிறவங்களும் 100 பேர் சொல்கிறாங்க, வேணாம்னு சொல்கிறவங்களும் 100 பேர் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ எந்த பக்கத்துக்கு அந்த முடிவை கொண்டு போக முடியும்? 2 பக்கமே கொண்டு போக ஈக்குவலாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகர் அங்கே ப்ளே பண்ணுவார். என்ன ப்ளே பண்ணுவார்? அவருடைய அந்த ஒரு வாக்கை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அது எய்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவும் ஓட்டு போடலாம், இல்லை எதிர்கட்சி ஆதரவாகவும் ஓட்டு போடலாம். ஆனால் அவர் ஓட்டு போடுறது ஆளுங்கட்சிக்காகவோ எதிர்கட்சிக்காகவோ கிடையாது. அந்த விஷயம் என்னன்னு பார்த்து அதற்கு ஆதரவாக அது கொண்டு வரலாமா வேணாமா அப்படின்னு நினச்சி அவர் போடக்கூடிய ஓட்டு தான். அது வந்து அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தாலும் யாரும் கேள்வி கேட்கக்கூடாது. இல்லை அவர் சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு அவர் ஆதரவாக ஓட்டு போட்டாலும் யாரும் வந்து நீங்கள் உங்களுடைய ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக ஓட்டு போட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் யாரும் அதை வந்து தரக்குறைவாக எதுவும் விமர்சனம் செய்யக்கூடாது. அவருடைய ஓட்டு அவருடைய விருப்பம், அது மேலே யாருமே எந்த விமர்சனமும் வைக்கக்கூடாது. அப்படி அவர் போடக்கூடிய ஓட்டு தான் இந்த கேஸ்டிங் ஓட்டு அப்படின்றது. சபாநாயகர் பதவியை பற்றி ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சபாநாயகர் மன்றத்தின் பிரதிநிதியாக திகழ்கிறார். அவர் இந்த மன்றத்தின் மாண்பு மற்றும் அதன் சுதந்திரத்தின் பிரதிநிதியாக விளங்குகிறார். இந்த மன்றம் நாட்டின் சின்னமாக விளங்குவதால் ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார். யாரு? சபாநாயகர் இந்த நாட்டுடைய சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆகவே அது ஒரு மேன்மை தாங்கிய சுதந்திரமான பதவியாக இருக்க வேண்டும். அந்த பதவி எப்போதும் மிக திறமை வாய்ந்த மற்றும் பாரபட்சமற்ற ஒருவரால் வகிக்கப்பட வேண்டும். இதுதான் சபாநாயகருக்கு உண்டான அந்த எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா, என்னதான் வந்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களால் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாருனாலும் அவருக்கான தகுதி அப்படின்றது இந்த குணாதிசயம் அவர் இருந்துச்சுன்னா தான் அந்த பதவிக்கு அவர் தகுதியானவர். அடுத்து மாநிலங்களவை பற்றி பார்ப்போம். மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்திலிருந்து மொத்தம் வந்து எத்தனை உறுப்பினர்கள் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 238 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 உறுப்பினர்கள் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். இந்த 238 இல்லாமல் கூடுதலாக ஒரு 12 உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். அவர் எப்படி தேர்ந்தெடுப்பாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் சிறந்து விளங்கக்கூடியவங்களை, புகழ்பெற்று இருக்கக்கூடியவங்களை ஒரு 12 பேர்த்த வந்து பார்த்தீங்கன்னா நியமன உறுப்பினர்களாக குடியரசுத் தலைவர் ஆட் பண்ணுவார். அப்போ என்ன ஆகுது? மாநிலங்களுடைய மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்றது 250 உறுப்பினர்களாக ஆகும். என்னென்ன துறையிலேருந்து செலக்ட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, குடியரசுத் தலைவர் இலக்கியம், அறிவியல், கலை மற்றும் சமூக சேவை அப்படின்ற துறைகள்லேருந்து அவருக்கு ஒரு 12 பேர்த்த சூஸ் பண்ணுவார். அதை யார் வேணால் அவர் சூஸ் பண்ணலாம், அது அவருடைய சாய்ஸ். இவங்க பார்த்தீங்கன்னா மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது. எப்படி மக்களவை உறுப்பினர்கள் தேர்தலில் நின்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே சபைக்கு போகிறாங்களோ அந்த மாதிரி போகக்கூடியவர்கள் அல்ல மாநிலங்களவை உறுப்பினர்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்கள், நம்ம ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண அந்த எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா, அந்த எம்எல்ஏக்கள் மூலம் ஒற்றை மாற்று வாக்குமுறை விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின்படி தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் தான் இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள்.
நாட்டுடைய இரண்டாவது ஆட்சி மன்றம் அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவை தான். ஓகேவா, நாடாளுமன்றத்துடைய இரண்டாவது ஆட்சி மன்றம் என்று அழைக்கப்படக்கூடியது மாநிலங்களவை. இவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநிலத்துடைய உரிமைகள் அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தோட நலன் சார்ந்த விஷயங்களை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களுடைய உறுப்பினர்களுடைய முக்கிய ஒரு பணினே சொல்லலாம். ஏன்னா அவங்க எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, அந்த மாநிலத்தின் பிரதிநிதிகளாக மாநிலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகிறாங்க. அவங்க போய் அங்கே உட்காந்துக்கிட்டு தேசியம் பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. அவங்க போய் உட்காந்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் என் மாநிலம், என் மாநிலத்துக்கு நல்லது செய்யணும், என் மாநிலத்துக்கு உண்டான மக்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சென்று சேர்ந்தடையணும், இதுதான் அவங்களுடைய பிரதான எண்ணமாக இருக்கணும். அதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம அதை செலக்ட் பண்ணி அவங்களை அனுப்புறது. இந்த மாநிலங்களவை அப்படின்றது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1952ஆம் ஆண்டு 1952 ஏப்ரல் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவை அப்படின்ற விஷயத்தை கொண்டு வராங்க. அப்போ தான் இந்த மக்களவை எலெக்ஷன்லாம் முடிஞ்சு மக்களவை வந்திருக்கும் இல்லையா, அப்போது முதல் பொது தேர்தல் முடிஞ்சு அதே டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாநிலங்களவை அப்படின்றது உருவாக்கப்படுது. அது உருவாக்கப்பட்ட தேதி வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 3, 1952. இந்த மாநிலங்களவை அப்படின்றது கலைக்க முடியாத ஒரு இது. இப்போ மக்களவை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்ச பதவி ஆண்டுகள் அப்படின்றது, மக்களவையுடைய பதவிக்காலம் அப்படின்றது 5 ஆண்டுகள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி மாநிலங்களவைக்கு ஒரு பதவிக்காலம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மாநிலங்களவை ஒரு கலைக்க முடியாத ஒரு அவை தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்றது 6 ஆண்டுகள். மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பக்கூடிய அந்த மாநிலங்களவை உறுப்பினருடைய பதவிக்காலம் 6 ஆண்டுகள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக வந்து 6 வருஷத்துக்கு மொத்தமாக அந்த 250 பேரும் இன்றைக்கே இந்த 250 பேரும் ஒன்றா உட்காந்து 6 வருஷம் கழிச்சு 250 பேரும் செட்டாக வெளியே வர மாட்டாங்க. அப்போ எப்படி வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம், ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு டைம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2025 இப்போ ஒருத்தர் உள்ளே போகிறாருன்னு வைங்க, 2027 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வெளியே வரும். ஓகேங்களா, 3இல் 1 பங்கு, 3ல் 1 பங்கு 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநிலங்களவையிலிருந்து வெளியே வந்துடுவாங்க. அவங்களுடைய மொத்த பதவிக்காலம் 6 ஆண்டுகள். மாநிலங்களவை அந்த சுழற்சி முறையில் இருந்துகிட்டே இருக்கும். உறுப்பினர்கள் 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுவாங்க. ஓகேவா, மாநிலங்களுடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களுடைய அலுவல் வழி தலைவராக செயல்படுவார். அவைத் தலைவராக இருக்கார் இல்லையா, குடியரசு துணைத் தலைவர் தான் மாநிலங்களுடைய அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவையுடைய வழிகாட்டியாக செயல்படுவார். இவருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி சட்டங்கள்லாம் இவங்க கொண்டு வரலாம், சட்டமன்ற கொண்டு வரலாம், அதற்கான அதிகாரம்லாம் வந்து குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்குது. அதாவது மாநிலங்களுடைய அவைத்தலைவருக்கு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. எந்த விஷயத்தில் மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பணம் மற்றும் நிதி சம்பந்தமான முன்வரைவுகளில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அங்கே அதை அறிமுகப்படுத்தவும் முடியாது. மக்களவையில் அறிமுகப்படுத்தி அங்கே அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அதன் மேலே வந்து ஒரு ஹோல்டு வச்சு இல்லை அது செயல்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நிறுத்தக்கூடிய எந்த ஒரு அதிகாரமும் மாநிலங்களவைக்கு கிடையாது. இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே டிராபேக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் வருது, பணம் சார்ந்து நிதி சார்ந்து ஏதோ ஒரு இது முன்வரைவு வந்து எங்கள் நாடாளுமன்றத்தில் அதாவது மக்களவையில் ஏற்றி மாநிலங்களவைக்கு போகுது அப்படின்னா அதன் மேலே அவங்க விவாதிக்கலாம், பேசிக்கலாம், என்னன்ட்டு டிஸ்கஸ்லாம் பண்ணிக்கலாம், கேள்வி கேட்கலாம், தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது மக்களவை ஏற்றுக்காது. ஓகேங்களா, ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் மக்களவையோடைய சாய்ஸ் தான். ஏற்றுக்கிட்டால் ஏற்றுக்கலாம், இல்லை நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படின்ற மாதிரி நினச்சாங்கன்னா அது தாராளமாக மக்களவை செயல்படுத்தலாம். அப்போ மாநிலங்களவை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. அப்போ கிட்டத்தட்ட ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை இந்த பணம் நிதி சார்ந்த விஷயங்கள்ல இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மாகாணங்கள் இருக்கு இல்லையா, இந்த 50 மாகாணங்களுக்கும் ஒரு மாகாணத்துக்கு 2 உறுப்பினர்கள் வீதம் வந்து பார்த்தீங்கன்னா 100 உறுப்பினர்கள் இந்த நியமன உறுப்பினர்களாக வந்து பார்த்தீங்கன்னா செனட் சபைக்கு போவாங்க. ஓகேங்களா, செனட் சபைக்கு போவாங்க. அந்த செனட் சபை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை போன்றது. இன்னொரு அவை வந்து பார்த்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த பிரதிநிதிகள் சபை அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்காவில். அப்போ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அந்த மாகாணத்துடைய மக்கள் தொகை எண்ணிக்கை எவ்வளோ வேணா இருக்கலாம். பரப்பளவில் ஒரு சில மாகாணம் சின்னதாகவும் இருக்கலாம், ஒரு சில மாகாணம் பெருசாகவும் இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அங்கே விஷயமே கிடையாது. ஒரு மாகாணத்துக்கு 2 பேர் வீதம் மொத்தம் 100 உறுப்பினர்கள் செனட் சபையில் இருப்பாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, அந்தந்த மாநிலத்துக்கான மக்கள் தொகை
அவங்களுடைய அந்த மக்கள் தொகையின் அடிப்படையில் பிரதிநிதித்துவம் எப்படி படுத்தணும், இதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களவைக்கு உறுப்பினர்கள் அப்படின்றது தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாட்டில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் 18 பேர் போகிறாங்க. நீங்கள் உத்தரப்பிரதேசத்திலேருந்து 31 பேர் வருவாங்க. ஏன் இந்த வேறுபாடு? உத்தரப்பிரதேசத்தில் மக்கள் தொகை ஜாஸ்தி, தமிழ்நாட்டில் அந்த அளவு அதை கம்பேர் பண்ணும்போது கம்மி. ஓகேவா, இதுதான் வேரியேஷன். ஆனால் வந்து இதே அமெரிக்காவுக்கு போகும்போது இந்த பிரச்சனைலாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் வாங்கப்பா, உத்தரப்பிரதேசத்துலேருந்து 2 பேர் வாங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க. இங்கே இந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி, அந்த கணக்கீட்டின்படி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் அப்படின்ற பதவி கொடுக்கறதுனால தான். இருக்கிறதுலே ஜாஸ்தி வந்து எங்கேருந்து போவாங்கன்னா உத்தரப்பிரதேசம் தான், 31 உறுப்பினர்கள். இருக்கிறதுலே கம்மி லீஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம் தான். ஒரு உறுப்பினர்கள் தான், மாநிலங்களவை உறுப்பினர்கள் தான் அவங்க அனுப்புகிறாங்க சிக்கிம்லேருந்து. ஓகேவா, ஸோ ஒரு மாநிலத்திலேருந்து இத்தனை பேர்லாம் வரலாம், இத்தனை பேர் தான் அனுப்பணும் அப்படின்ற விஷயம்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்துடைய 4வது அட்டவணையிலேயே அது இருக்கும். ஸோ நம்ம அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் தான் அது செயல்படுத்துகிறாங்கன்னாலும் இந்த ஏற்றத்தாழ்வு அப்படின்றது இருக்குது. இது சமமற்ற பிரதிநிதித்துவம் அப்படின்ற விஷயத்தை வந்து கொண்டு வருதுங்களேன். இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 வருஷம் பதவிக்காலம்னு சொல்கிறோம் இல்லையா. ஒன்ஸ் அவங்க இருந்துட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி வர முடியாதா, திருப்பி அவங்க வந்து மாநிலங்களவை எம்பியா ஆக முடியாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அவங்க திருப்பி மாநிலங்களவை எம்பியா ஆகலாம், எத்தனை டைம் வேணால் ஆகலாம். அதில் அவங்க சார்ந்த கட்சியோடைய தலைமை நினைக்கக்கூடிய இதுதான். ஓகேவா, சரி ஓகே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு, இல்லை அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்குனாலும் ஓகே இன்னொரு பீரியட் நீ போயிரு அப்படின்ட்டு அதே நபரை திருப்பி மாநிலங்களவை உறுப்பினராகவும் அனுப்பலாம். அதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எப்படி மக்களவை உறுப்பினர்கள் 50 வருஷத்துக்கு வந்து அவங்களே வந்து நின்று ஜெயிச்சு போகிறாங்களையோ அதே மாதிரி தான் அங்கேயும். ஓகேவா, இங்கே மக்களை ஃபேஸ் பண்ணுறாங்க, அங்கே மக்களை ஃபேஸ் பண்ணாமையே இந்த கட்சி கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவின் மூலம் அவங்க மாநிலங்களவையில் உறுப்பினர்களாக இருக்காங்க. 1951 கொண்டு வந்த இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்றவங்க எங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்தில், அவர் சார்ந்த மாநிலத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கமல்ஹாசன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கார். அப்போ அந்த 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிறகு அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதி, அவர் சார்ந்த நாடாளுமன்ற தொகுதியில் அவர் உறுப்பினராக இருந்திருக்கணும். அப்படி அவர் உறுப்பினராக இருந்திருந்தால் மட்டும்தான் மாநிலங்களவை உறுப்பினராக அவரை தேர்ந்தெடுத்து அனுப்ப முடியும். என்னதான் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு இருந்தாலும் அவர் அந்த நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு உறுப்பினராக இருந்திருந்தால் மட்டும்தான் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உண்டான அந்த வழிவகை அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் இதை வந்து பின்னால் திருத்தம் பண்ணாங்க. எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2003 ஒரு திருத்தம் பண்ணாங்க. இதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நீங்கள் மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ராகுல் காந்தி அவர் கூட வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ராகுல் காந்திக்கும் இங்கே வயநாட்டுக்கும் ரொம்ப தொலைவு. ஓகேவா, ஸோ அவருக்கு இதுக்கும் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு பகுதி தான். பட் இருந்தாலும் அவர் எங்கேருந்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார்னு பார்த்தீங்கன்னா வயநாட்டிலேருந்து மக்களவை உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்டத்தினால தான். ஓகேங்களா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இந்த திருத்தம் வந்து 2003 கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நாட்டில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் கேண்டிடேட்டாக நின்று மக்களுடைய ஆதரவோட அந்த வெற்றி பெற்று நீங்கள் உறுப்பினராக போக முடியும். இந்த மக்களவைக்கும் இருக்குது, இப்போ மாநிலங்களவைக்கும் அந்த 2003 கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு நான் அடிஷனலாக சொல்கிறேன். உங்களுக்கு 1976 வந்து பார்த்தீங்கன்னா 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி என்ன பண்ணாங்க, ராஜ்யசபா அதாவது மாநிலங்களவைக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் இத்தனை உறுப்பினர்கள் தான். அதாவது தமிழ்நாட்டுக்கு இப்போ 18 உறுப்பினர்கள் நம்ம சொல்லக்கூடியது, உத்தரப்பிரதேசத்துக்கு 31 உறுப்பினர்கள் சொல்லக்கூடியது, இந்த சிக்கிமுக்கு 1 உறுப்பினர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 1971 எடுத்த இந்த மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கேண்டிடேட்ஸ் இவ்வளோ உறுப்பினர்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்ததுக்கப்புறம் அதன் அடிப்படையில் தான் இது மாறும். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த 18 உறுப்பினர்கள், உத்தரப்பிரதேசத்துக்கு 31 உறுப்பினர்கள், சிக்கிமுக்கு 1 உறுப்பினர் அப்படின்ற விஷயம் மாறாது. ஓகேவா, இந்த அமெண்ட்மெண்ட் எப்போ கொண்டு வந்தாங்க, 1976 42வது சட்ட திருத்தம்.
இந்த விஷயம் எந்த ஆர்டிகளுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 80க்கு கீழே வரக்கூடியது. அதே மாதிரி 2001 ஒரு 84வது சட்ட திருத்தம் 84வது சட்ட திருத்தம் 2001 கொண்டு வந்தாங்க. இது வந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஃப்ரீஸ் பண்ணுச்சு இல்லையா, ராஜ்யசபாவோட சீட்டை வந்து மாற்றம் பண்ணாமல் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது 2026 வரைக்கும் அதை அப்படியே தொடரணும் அப்படின்ட்டு கொண்டு வந்த சட்ட திருத்தம் தான் இந்த 84வது சட்ட திருத்தம் 2001 கொண்டு வரப்பட்டது. பின்னாடியே 2002 இன்னொரு சட்ட திருத்தம் 87வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி மக்களவை தொகுதியாகட்டும் மாநிலங்களவை சட்டமன்ற தொகுதிகளாகட்டும் அந்த தொகுதியுடைய எல்லையை மறுவரையறை செஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் இருக்கக்கூடிய பகுதி அப்போ அந்த பீரியட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்செங்கோடு தொகுதிக்குள்ளே வந்தது. ஓகேவா, திருச்செங்கோடு அந்த எல்லைக்குள்ளே வந்துருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே தனி ஒரு தொகுதியாக வந்து எங்கள் ஊரே ஒரு தனி தொகுதியாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு சட்டத்திருத்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2002 கொண்டு வரப்பட்ட இந்த 87வது சட்டத்திருத்தம் இருந்துச்சு. அது எதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2001 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கீட்டின்படி கொண்டு வந்தாங்க. இது எது வரைக்கும் இது அப்படியே தொடரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 வரைக்கும் தொடரும். 2026 திருப்பி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுப்பாங்க இல்லையா, சென்சஸ், அது எடுத்து அதோடைய ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கேயும் மாற்றங்கள் நிகழும். அது வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அதிகாரமும் சிறப்புரிமை. ஸோ ஒரு எம்பி இருக்காரு அப்படின்னா அவங்களுக்கான அதிகாரம் இருக்கு இல்லையா, என்ன அதிகாரம்? இப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அந்த சபையில் பேசுவாங்க, அதற்கு வந்து நீதிமன்றமோ இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல அவங்களால சுதந்திரமாக பேச முடியுமான்னு கேட்டிங்கன்னா அந்த பேச்சு சுதந்திரம் அப்படின்றது இருக்காது. ஏன்னா நம்ம எதாவது பேசிட்டோன்னா நம்ம எதாவது தண்டனைக்கு ஆளாகும் அப்படின்ற இதில் அவங்களுடைய கருத்தை உண்மையாமே சுதந்திரமாக வெளிப்படுத்த முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு சில அதிகாரங்கள் நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சபையில் பேசுறதுக்கோ இல்லை வாக்கு செலுத்துறதுக்காகவோ அவங்க எப்படி வேணால் வாக்கு செலுத்தலாம். ஓகேங்களா, யாருக்கு ஆதரவாகவும் வாக்கு செலுத்தலாம். அந்த மாதிரி பேசுறதுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஓகேவா, இது சபை நடக்கிற நாட்கள்லையா இருக்கட்டும், இல்லை சபை நடக்கிறதுக்கு 40 நாட்கள் முன்னதாக இருக்கட்டும், இல்லை சபை முடிஞ்சு 40 நாட்கள் பின்னதாக இருக்கட்டும். ஓகேவா, சபை நடக்கக்கூடிய நாட்கள் அது நடக்கிறதுக்கு 40 நாட்களுக்கு முன்னதாக, சபை முடிந்து 40 நாட்களுக்கு பின்னாடி வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த ஜோன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த நீதி சைடில் வந்து இருக்கக்கூடிய அந்த லா சைடில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் பாதுகாப்பு அப்படின்றது நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வந்து அவங்களுடைய பேச்சுக்காக அவங்கள கைது பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த மாதிரி சபையில் பேசக்கூடிய விஷயங்களுக்கு வச்சு வந்து நீதிமன்றம் எந்த ஒரு விசாரணையும் செய்ய முடியாது. அங்கே அப்படி பேசியிருக்காங்க, இங்கே இவ்வளவு இப்படி பேசியிருக்காங்கன்றதெல்லாம் வச்சு அவங்க நீதிமன்றம் தன்னிச்சையாக ஒரு கேஸை ஃபைல் பண்ணி அவங்களே விசாரணை அப்படின்றதெல்லாம் செய்ய முடியாது. அதற்கு அதிகாரம் அப்படின்றது அவங்களுக்கு கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த கருத்து சுதந்திரத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம்னு வைங்களேன். நாடாளுமன்றம், மக்களவை, மாநிலங்களவை. ஃபர்ஸ்ட் மக்களவையுடைய அதிகாரம் என்னென்னு பார்த்துடலாம். மக்களவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய அரசியல், பொருளாதாரம், சமூக நிலையை பிரதிபலிக்கக்கூடிய முக்கியமான அவை. ஓகேவா, என்னதான் 2 அவை இருக்குதுனாலும் அதில் ரொம்ப பவர்ஃபுல்லான அவை எதுன்னு பார்த்தீங்கன்னா அது மக்களவை தான். ஏன்னா அவங்க நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களாட்சி அப்படின்ற விஷயம் நிலைச்சு நிற்குது. அவங்களுக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் இயற்றம் அதிகாரம்ன்றது நமக்கு 7வது பட்டியலில் கொடுத்துருப்பாங்க. ஒன்றிய பட்டியல், பொதுப்பட்டியல், மாநில பட்டியல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லையா, 3 விதமான பட்டியல். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டியல்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை சட்டம் இயற்ற முடியும். எது மத்திய பட்டியல், அதே மாதிரி பொதுப்பட்டியல். இந்த 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை சட்டம் இயற்ற முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக சட்டமும் கொண்டு வரலாம். ஓகேவா, புதுசாக சட்டமும் கொண்டு வரலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தை வந்து திருத்தவும் முடியும். சட்டத்தை ஏன் திருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு காலத்தில் போட்டிருப்பாங்க, அன்னைக்கு இருந்தக்கூடிய நடைமுறை சூழலுக்கு ஏற்ப வந்து அந்த சட்டத்தை போட்டிருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலம் மாறுது இல்லையா, அப்போ இந்த மாறுதலுக்கு ஏற்ப போடப்பட்ட சட்டத்தில் திருத்தம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ அது வந்து இல்லை போட்டாச்சு சட்டம், அதை மாற்றவே முடியாது அப்படின்னா
அது பழைய நிலையிலேயே தொடரும். அப்போ நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வரும். அதனால் அதை திருத்தறதுக்கு உண்டான அதிகாரம் அப்படின்றதுக்கு திருத்தத்துக்குரிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு அரசமைப்பு சட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் அந்த வேலையை அவங்க செய்கிறாங்க. புதுசாக சட்டம் கொண்டு வரதாகட்டும், இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்தில் இந்த திருத்தம் கொண்டு வரதாகட்டும், இது எல்லாமே வந்து செய்யக்கூடிய அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு இருக்குது. அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் வந்து இயற்றணும் அப்படின்னா அதற்கான முழு அதிகாரம் வந்து மக்களவைக்கே இருக்குது, வேறு யாருக்கும் கிடையாது. மாநிலங்களவையெல்லாம் அதில் எதுவுமே வந்து பேசவே முடியாது. நீங்கள் என்ன வேணால் பேசலாம், ஆனால் வந்து அதை அவங்க காதலையே போட்டுக்க மாட்டாங்க மக்களவை. ஓகேவா? நிதி சார்ந்த சிறப்பு அதிகாரம் ஒன்று சட்டம் இயற்றும் அதிகாரம் பார்த்துட்டோம். அடுத்து நிதி சார்ந்த சிறப்பு அதிகாரம் என்ன மக்களவைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறது, இல்லை பணம் சார்ந்த சட்டங்களை வந்து ஏற்றது, இதெல்லாமே மக்களுடைய அதிகாரம். இதை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை நிராகரிக்க முடியாது. ஓகேவா? இந்த சட்டம் சரியில்லைப்பா, இதை வந்து நான் ஹோல்டு பண்ணுறேன், இல்லை இதை வந்து நான் நிறைவேற்ற மாட்டேன் அப்படின்லாம் மாநிலங்களவை எதையும் சொல்ல முடியாது. அவங்க மக்களவையில் அந்த சட்டத்தை நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. இந்த பணம் சார்ந்த நிதி சார்ந்த மசோதா ஏதோ இருந்துச்சுன்னா அதை நிறைவேற்றி அங்கே மாநிலங்களவைக்கு சும்மா நாம்கா வாசிக்கு அனுப்புவாங்க. 14 நாள் வெயிட் பண்ணுவாங்க மக்களவை. அனுப்பிச்சாச்சு ஒரு மரியாதைக்கு, ஓகேவா, ஒரு பேருக்கு வந்து அனுப்புவாங்க. அனுப்பி ஒரு 14 நாள் வெயிட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே மாநிலங்களவை அதுக்கு ஓகேன்னு சொல்லணும். நீ ஓகேன்னு சொல்லாமல் அங்கே வச்சுருந்தாலும் இவங்க பாட்டுக்கு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அவங்களுக்காக அவங்களுடைய கருத்தை சொல்லணும், இல்லை அவங்களுடைய ஒப்புதலை தரணும் அப்படின்னா வெயிட் பண்ணவே மாட்டாங்க. இவங்க வந்து அதை அப்ளை பண்ணிவிடுவாங்க. ஸோ அதற்காக வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம், மாநிலங்களவை எந்த ஒரு நடவடிக்கையும் மக்களவை மேலெல்லாம் எடுக்கவே முடியாது. அதற்கான அதிகாரம் மக்களவை கிட்ட இருக்குது, அது செயல்படுத்துது. அவங்க பரிந்துரை கொடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மாநிலங்களவை இந்த இது மேலே, இந்த பண மசோதா மேலே இந்த மாதிரி திருத்தம் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சஜஷன் கொடுக்கலாம். அந்த சஜஷனை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் மக்களவையோட கையில் இருக்கக்கூடியது தான். ஓகே, நிதி அறிக்கை. இந்த நிதி அறிக்கை அப்படின்றது மக்கள் பணத்தை வந்து எப்படி செலவழிக்கிறாங்கன்னு வெளிப்படையாக காட்டணும். ஓகேங்களா? நம்மளுடைய வரிப்பணம் தான் இங்கே செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அப்படி செலவு பண்ணுற பணத்தை வந்து பார்த்திங்கன்னா எப்படி செலவழிக்கிறாங்கன்னு வெளிப்படையாக காட்டணும். அதனால தான் வந்து நிதிநிலை அறிக்கையை தயாரிக்கிறதும் சமர்ப்பிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவையுடைய முக்கிய வேலையாக இருக்குது. ஏன் இதில் வந்து மாநிலங்களவை இன்வால்வ் ஆகலை அப்படின்னா, அவங்க வந்து மக்களவை தான் வந்து உறுப்பினர்கள் தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ அந்த செலவு கணக்கெல்லாம் காட்டக்கூடிய ஒரு பொறுப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களவைக்கு தான் இருக்குது. ஓகே, எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் 11 மணிக்கு கூடும். காலையில் 11 மணிக்கு கூடும். 11 to 1 திருப்பி 2 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். இதுதான் நாடாளுமன்றம் கூடக்கூடிய அந்த டைம் அப்படின்றது. இந்த 11 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இந்த 11 to 12 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேள்வி நேரமாக இருக்கும். உறுப்பினர்கள் கேள்வி கேட்கலாம். ஏதாவது ஒரு மசோதா கொண்டு வராங்க, இல்லை தீர்மானம் கொண்டு வராங்கன்னா இது இன்னைக்கு இது பண்ண போகிறாங்க அப்படின்னா அதன் மேலே உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்டோ இல்லை அது சார்ந்த ஏதோ ஒரு விஷயங்களை கேள்வியாக எழுப்பலாம் இந்த 11 to 12. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 12 to 1 வருது இல்லையா, இந்த டைம் வந்து பூஜ்ய நேரம்னு சொல்லுவாங்க. இந்த 11 to 12 கேள்வி நேரம், 12 to 1 பூஜ்ய நேரம்னு சொல்லுவாங்க. இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான விஷயங்கள், அந்த கேள்விகள் எழுப்புறதுக்கான மெத்தட் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஜ்ய நேரம் அப்படின்றதுல வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 to 6 அப்படின்றது உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷன். இந்த ஆஃப்டர்நூன் செஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்கேஸ் ஒரு தனிநபர், அவர் எம்பி தான், ஆனால் வந்து ஒரு அமைச்சராக இருக்க மாட்டார். ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு எம்பி வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு தீர்மானம் கொண்டு வராரு, இல்லை அவர் ஒரு டிராஃப்டை கொண்டு வர்றாரு, முன்வரைவை கொண்டு வர்றாருன்னா அவர் கொண்டு வரலாம். அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படக்கூடிய டைம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்டர்நூன் செஷன் தான், இந்த 2 to 6 தான். அது வந்து டெய்லியெலாம் பண்ண மாட்டாங்க. ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில மட்டும் அந்த வேலையை செய்வாங்க. அது நமக்கு பின்னாடி வர நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி கேட்கறதுல என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தத்துவத்தை ஒரு ஸ்ட்ராங்காக வந்து காட்டக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? கேள்வி எழுப்பலாம் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி தத்துவத்தினுடைய அடிப்படை தான். ஸோ இந்த மாதிரி மக்களவை வந்து கேள்வி கேட்கறதுனால தான் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம், துணை கேள்வியெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எழுப்பலாம் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னதான் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரமாக இல்லாமல் அவங்கள ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உபயோகப்படுது. ஓகே, இன்கேஸ் வந்து அரசமைப்பை திருத்தி அமைக்கிறது, அரசமைப்பு சட்டத்தை திருத்தி அமைக்கிறது, இல்லைனா வந்து அவசர கால நிலையை வந்து பிரகடனப்படுத்தணும். அந்த அவசர கால நிலையை பிரகடனப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது?
குடியரசுத் தலைவருக்கு இருக்குது, அவர் தான் சொல்லுவார் இது எமர்ஜென்சி அப்படின்ட்டு. ஆனால் அதை பற்றி சொல்கிறதுக்கான அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு அந்த அதிகாரம் இருக்குது. புரிஞ்சா? அரசாங்கம் திருத்தணும்னா, அவசர நிலை பிரகடனம் வெளியிடணும்னா இதுக்கெல்லாம் யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? மக்களவை கிட்ட தான் அதிகாரம் இருக்காது. செயல்படுத்தக்கூடிய இடத்துல தான் வந்து குடியரசுத் தலைவர் இருப்பார். அவர் பேரால் அது செய்யப்படுது. அதே மாதிரி இந்திய நாட்டுடைய குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இவங்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். மக்களவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய குழுக்கள் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 குழுக்கள் இருக்கும். ஓகேவா? நிலைக்குழுக்கள் மட்டுமே 21 குழுக்கள் இருக்கும். இந்த 21 குழுக்களாகட்டும் இல்லை தற்காலிக குழுக்களாகட்டும் இதெல்லாமே வந்து அமைக்கக்கூடிய அதிகாரம் வந்து மக்களவைக்கு இருக்குது. ஓகேவா? அந்த அமைக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்றது நம்ம சபாநாயகருக்குன்னு பார்த்துருப்போம். அந்த சபாநாயகர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் தான் இருப்பார். அப்போ அந்த அதிகாரம் மக்களவைக்கு இருக்கு அப்படின்றது தான் இங்கே மீனிங். இப்போ பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியுடைய சார்பாக தான் இருப்பார். ஸோ அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சி அப்படின்றதுனால தான் அதுலேருந்து ஒரு உறுப்பினர் வந்து அவங்க உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து பிரதமராக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பெரும்பான்மை இழக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரதமர் பதவி இழக்கணும். ஓகே, அவருடைய கட்சி அந்த பெரும்பான்மை இழக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிரதமர் அப்படின்ற பதவியும் போயிடும், அமைச்சரவையும் வந்து கலைஞ்சிடும். அவர் தலைமையிலான அவருக்கே பவர் இல்லை அப்படிங்கும்போது, அவரே வந்து இதாகிறாரு, பதவி விலகிறாரு அப்படிங்கும்போது அவர் பரிந்துரை பண்ணி அவர் தலைமையில் அமைச்சா அந்த அமைச்சரவைக்கு வேல்யூ இல்லாமல் போயிடும். அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கலைஞ்சிடும். பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவையை கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஆனால் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே யாருடைய கண்ட்ரோலில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவையுடைய கண்ட்ரோலில் இருப்பாங்க. அடுத்து மாநிலங்களவையுடைய அதிகாரம் பார்க்கலாம். மாநிலங்களுடைய அதிகாரம் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிகாரம் வந்து 3 வகையாக சொல்லலாம். ஓகேவா? இந்த அதிகாரத்தை எத்தனை வகையாக சொல்லலாம்? 3 வகையாக சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சம அளவில் இருக்கக்கூடிய அதிகாரம், மக்களவைக்கு ஈக்குவலாக மாநிலங்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். இன்னொன்று மக்களவைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அதிகாரம், அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சமமற்ற அதிகாரம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையுடைய சிறப்பு அதிகாரம். ஓகேங்களா? இவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மக்களவைக்கே இருக்காது. எப்படி இந்த பாயிண்டில் வந்து மக்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு இல்லைன்னு சொன்னோமோ, அதே மாதிரி 3வது பாயிண்ட்டு மாநிலங்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் மக்களவைக்கே இருக்காது. அந்த மாதிரி அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது. ஸோ இந்த சமநிலையில் உள்ள அதிகாரம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா முன்வரைவு மற்றும் திருத்தச் சட்டங்களை நிறைவேற்றுதல். அதே மாதிரி இந்திய அரசுடைய தொகுப்பு நிதியிலிருந்து எவ்வளவு செலவாக போகுது, எதுக்காக செலவாகுது, அந்த செலவுக்கான திட்டங்களை முதல்ல அறிமுகப்படுத்துவாங்க. பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதை மக்களவையில் விவாதித்து ஒப்புதல் வாங்கி நிறைவேற்றுவாங்க. இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு சமமான அதிகாரம் தான். அதே மாதிரி குடியரசுத் தலைவர், துணைத் தலைவர் இவங்களுக்கான தேர்வு இல்லை வந்து அவங்கள பதவி நீக்கம் செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஈக்குவலாக மாநிலங்களவையும் அந்த பவர் வச்சுருக்காங்க. இப்போ துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னீங்களேன், மாநிலங்களவை ஒரு சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிறப்பு பெரும்பான்மையின் மூலம் வந்து அந்த தீர்மானம் நிறைவேற்றி மக்களவைக்கு அனுப்பினாங்கன்னா மக்களவை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சாதாரண பெரும்பான்மை, சிம்பிள் மெஜாரிட்டிலேயே வந்து அதை பாஸ் பண்ணி அந்த துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய முடியும். அதுபோக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி, தலைமை தேர்தல் ஆணையர், தலைமை தணிக்கை கணக்காயர் இவங்களுடைய பதவி நீக்கம் செய்கிற விஷயத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை சார்ந்து பரிந்துரை செய்யக்கூடிய விஷயத்தில் இவங்களுக்கும் மக்களவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரமே வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கும் இருக்கும். ஓகே, அவங்க டைரெக்டாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவருக்கு அந்த பரிந்துரையை அனுப்புவாங்க. இவங்களெல்லாம் பதவி நீக்கம் செய்யலான் இருக்கும் அப்படின்ட்டு அந்த பரிந்துரை வந்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. இது 2 பேர்த்துக்குமே வந்து சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். அதே மாதிரி குடியரசுத் தலைவருடைய அவசர சட்டங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கறதாகட்டும், இல்லை 3 விதமான அவசர நிலை பிரகடனத்துக்கு வந்து அந்த தேசிய அவசர நிலை, மாநில அவசர நிலை, நிதி அவசர நிலை வரும் இல்லையா, அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கும் ஈக்குவலான பவர் இருக்குது. இப்போ பிரதமர் உட்பட அமைச்சர்களை தேர்வு செய்ய இந்த விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மக்களவையில் உறுப்பினராக இருந்தால் மட்டும்தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாலும்
பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகேவா, அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்டும் இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மக்களவை உறுப்பினராக இருக்கணும், இல்லை அமைச்சர்கள் மக்களவை உறுப்பினர்களாகவே இருக்கணும். இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களவை உறுப்பினர்கள் கிடையாது. அவங்க வந்து எந்த ஒரு தேர்தலையும் ஃபேஸ் பண்ணி மக்களை ஃபேஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சு அந்த இதுக்கு வரல, நிதியமைச்சராக வரல அவங்க. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஓகே, ஒன்ஸ் அந்த அமைச்சர் அப்படின்ற பதவிக்குள்ளே என்ட்ரு ஆனாங்க அப்படின்னாவே அவங்க மாநிலங்களவைக்கு பொறுப்பாக மாட்டார்கள், மக்களவைக்கு தான் அவங்க பொறுப்பாவாங்க. ஓகேவா, எந்த அவையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் மக்களவைக்கு மட்டுமே பொறுப்பானவர்கள். ஸோ நிதிக்குழு, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையம் மற்றும் மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் போன்ற அமைப்புகள் அளிக்கும் அறிக்கைகளை பரிசீலித்தவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய அதிகாரத்தில் ஒன்று. உச்ச நீதிமன்றம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் கமிஷன் இருக்கு இல்லைங்களா, அதோடைய அதிகார வரம்பை அதிகப்படுத்தவும் இவங்க 2 பேர்த்துக்குமே அதிகாரம் இருக்குது. யாருக்கு? மக்களவை மாநிலங்களவை 2 பேர்த்துக்குமே அதற்கான அதிகாரம் இருக்குது. மக்களவையுடனான சமமற்ற நிலை, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு பவர் கம்மி, மக்களவைக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேவா, அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். நிதி சார்ந்த விஷயங்களில் மாநிலங்களவைக்கு பவர் கிடையாது. ஓகே, அப்போ நிதி முன்வரைவானது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும், மாநிலங்களவையில் கிடையாது. அறிமுகம் கூட இங்கே பண்ண மாட்டாங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 அவைகளிலும் அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிதி முன்வரைவானது மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்துவாங்க. அங்கே அனுப்புவாங்க, அவங்க வந்து ஒப்புதல் தரணும், அவ்வளோதான். ஒப்புதல் தரலைனாலே இவங்க கண்டுக்க போகிறதில்ல. மாநிலங்களவை நிதி முன்வரைவில் திருத்தம் செய்யவோ அதை நிராகரிக்கவோ இயலாது. அம்முன்வரைவை 14 நாட்களுக்கும் மாநிலங்களவை தன் பரிந்துரையுடனோ அல்லது பரிந்துரை ஏதுமின்றியோ மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும். மாநிலங்களவையின் பரிந்துரைகளை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். முன்வரைவு ஈரவைகளும் நிறைவேறியதாகவே கருதப்படும். ஈவன் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை கொடுத்த பரிந்துரை அவங்க ஏற்றுக்கலைன்னா கூட அது மாநிலங்களவையில் நிறைவேறலை அப்படின்ட்டு கருதப்படாது. அங்கே மாநிலங்களவையும் நேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து ரெக்கார்டு பேசும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 தான் வந்து பார்த்திங்கன்னா பண மசோதான்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஆர்டிகல் 110 தான் பண மசோதான்னு சொல்லுவோம். அதுபோக இந்த நிதி சார்ந்த விஷயங்கள் வந்து வரக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 117 விதி 117 உட்பிரிவு 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள் தான். எது டாக்ஸேஷன், அதாவது இந்த வரி விதித்தல், கடன் வாங்குதல், செலவு செய்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பில் அப்படின்றது கீழே வரும். இது சார்ந்த விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. இது பண மசோதா இல்லை அப்படின்னாலும் ஃபினான்ஷியல் சார்ந்த விஷயத்தையும் மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவைக்கு ஒரு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களவையிலும் சரி மாநிலங்களவையிலும் சரி அதை நிறைவேற்றுறதுல சமமான அதிகாரம் இருக்குது. ஆர்டிகல் 110 கீழே வரக்கூடிய விஷயங்களில் மாநிலங்களவைக்கு உறுப்பினர் இது கிடையாது, அதிகாரம் கிடையாது. ஆனால் 117 உட்பிரிவு 1 கீழே வரக்கூடிய விஷயங்களில் மாநிலங்களவைக்கும் அந்த சமமான அதிகாரம் அப்படின்றது இருக்குது. ஆனால் அதை எங்கே அறிமுகப்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஓகே, மாநிலங்களவையில் கிடையாது, மக்களவையில் தான் அறிமுகப்படுத்துவாங்க. ஒரு முன்வரைவு வந்து ஒரு டிராஃப்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பண முன்வரைவா இல்லை வேற ஏதாவதா அப்படின்ட்டு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான். இதெல்லாமே நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஈரவைகள் வந்து கூட்டம் கூடுறாங்க, ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு அப்படின்னா அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகரே தலைமை தாங்குவார். கூட்டங்களின் வாக்கெடுப்பில் மக்களவை நிலைப்பாடு மேக்ஸிமம் ஜெயிக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களவையுடைய சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டு ஜாஸ்தி. இங்கே 250 தான் மாநிலங்களவை, மக்களவையில் கிட்டத்தட்ட 543. அப்போ இந்த 543 ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி இருக்கும். அப்படிங்கும்போது அந்த சீட் கவுண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டத்தில் மெஜாரிட்டின்றது ஆளுங்கட்சிக்கு கிடச்சிரும். அப்போ மக்களவை நிலைப்பாடு தான் அங்கே ஜெயிக்கும். ஓகேவா, மாநிலங்களவை நிலைப்பாடு எப்படியா இருந்தாலும் கூட்டுன்னு ஒன்று கூட்டினாங்கனாவே அங்கே மக்களவையுடைய கை தான் ஓங்கி இருக்கும். இன்கேஸ் எதிர்கட்சிக்கு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, மக்களவையில் கம்மியாக இருந்தாலும் மாநிலங்களவையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா மட்டும்தான் அப்போ அந்த மசோதா அப்படின்றது மாநிலங்களவைக்கு சாதகமாக போகும். அதோட ரேர் அக்கேஷன். மாநிலங்களவை வந்து பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கை திட்டத்தின் மீது விவாதம் நடத்தலாம், ஆனால் அதற்கான வாக்கெடுப்பில் பங்கு பெற முடியாது. இது வந்து மக்களவைக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு உரிமை. தேசிய அவசர நிலை வருது, அந்த தேசிய அவசர நிலை
இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை நீக்கக்கூடிய தீர்மானம் எங்கே நிறைவேற்றப்படும்னு பார்த்திங்கன்னா மக்களவையில் மட்டும்தான் நிறைவேற்றப்படும். அதில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை எந்த ஒரு தலையீடும் செய்ய முடியாது. ஓகேவா? ஸோ அமலில் இருக்கக்கூடிய தேசிய அவசர நிலை நீக்கும் தீர்மானம் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சர் மீது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டாவோ தனிப்பட்ட முறையிலையோ மக்களவைக்கு தான் பொறுப்பானவங்க, மாநிலங்களவைக்கு கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வர முடியாது. ஏன்னா மாநிலங்களவை உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களே அல்ல. அதனால் அவங்களுக்கு அந்த ரைட்ஸு கிடையாது. அவங்க என்ன பண்ணலாம், அரசுடைய கொள்கையெல்லாம் விமர்சிக்கலாம், நீ பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு பேசலாமே ஒழிய இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம்லாம் கொண்டு வர முடியாது. அதே மாதிரி மாநிலங்களவைக்குன்னு ஒரு சிறப்பு அதிகாரம் இருக்கு இல்லையா, மக்களவைக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஆனால் அந்த சிறப்பு அதிகாரம் மாநிலங்களவைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன அதிகாரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 அதிகாரங்கள் அந்த மாதிரி தனித்துவமான அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று ஆர்டிகல் 249 பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஈவன் அது மாநிலங்களுக்கே உரிய விஷயமா இருந்தாலும், மாநில பட்டியலில் தான் இருக்குது, மாநிலங்களுக்கே உண்டான விஷயமா இருந்தாலும் நாடாளுமன்றம் அதன் மேலே சட்டம் இயற்ற முடியும். அப்படி நாடாளுமன்றம் சட்டம் இயற்றணும் அப்படின்னா அதுக்கான அனுமதி வந்து எங்கேருந்து வரணும், மாநிலங்களவையிலேருந்து தான் மக்களவைக்கு கொடுக்கணும். ஓகேப்பா நீங்கள் சட்டம் இயற்றுங்க, மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயந்தான், அந்த துறை சார்ந்து நீங்கள் சட்டம் இயற்றலாம் அப்படின்ற அனுமதி மாநிலங்களவை மக்களவைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் மக்களவை அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும். ஸோ இதற்கு வந்து என்ன மெஜாரிட்டி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3/2 மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அந்த விஷயத்தை செய்யலாம். ஓகேவா? அந்த விஷயத்தை செய்யணும்னா 3/2 உறுப்பினர்கள், மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 250 உறுப்பினர்களில் இந்த 3ஆக பிரிச்சோம்னா எவ்வளவு, 75, 150, 225, 80ன்னா 160, 240. அப்போ 83 உறுப்பினர்கள், ஒரு பங்குடைய உறுப்பினர்கள்னால் 283. அப்போ 2ன்னா 166. ஸோ 250 பேர்த்தில் 166 பேர் ஓகே, நம்ம இந்த விஷயத்தில் மாநில பட்டியலில் தான் இருக்குது இந்த விஷயம், ஆனால் வந்து நாடாளுமன்றம் அது மேலே சட்டம் இயற்றலாம் அப்படின்ட்டு 166 உறுப்பினர்கள் ஓகேன்னு சொன்னாங்கன்னா அதன் மேலே மக்களவை சட்டம் இயற்ற முடியும். ஸோ இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, மாநிலங்களவைகிட்ட இருக்குது. அதே மாதிரி ஆர்டிகல் 312 இதன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையம், எல்லா விதமான தேர்வாணையத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தேர்வாணையத்தை உருவாக்கவும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் கொடுக்க முடியும். இவங்க செய்ய முடியாது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்கலாம், இவங்களும் செய்யலாம். நாடாளுமன்றம் செய்யணும்னு நினைக்கிது, இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்குது அப்படின்னா அதற்கான அவங்களுக்கு அதை செய்யறதுக்கு உண்டான அதிகாரத்தை மாநிலங்களவை தரலாம். ஸோ நம்மளோட மாநிலங்களவை அப்படின்றது எந்த மாதிரி அதிகாரம் கொண்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே, பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தையும் அமெரிக்க நாடாளுமன்றத்தையும் நம்ம இங்கே இந்தியாவில் காப்பி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ பிரிட்டிஷில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ், அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் பிரபுஸ்ன்னு இருக்கும், அதாவது பிரபுக்கள் சபைன்னு சொல்லுவாங்க பிரிட்டிஷில். ஓகேவா? அதே மாதிரி இங்கே ஆங்கில இதில் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செனட் சபை, அதே மாதிரி பிரதிநிதிகள் சபைன்ட்டு உங்களுக்கு 2 சபை இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரபுக்கள் சபை அப்படின்றதுக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கள் சபைக்கு எந்த ஒரு பவருமே கிடையாது. அங்கே பவர் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மக்களவைக்கு தான் வந்து ஃபுல் பவர் இருக்குது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரபுக்கள் சபை ஒரு ஜஸ்ட் வேஸ்ட் பீஸ்ன்ற மாதிரி அங்கே இருக்கும். அந்த மாதிரி அவ்வளவு அதிகாரம் இல்லாமையும் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களவை இல்லை. மேலே அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட் சபை இருக்கு இல்லையா, அங்கே செனட் சபையில் இருக்கக்கூடிய அதிகாரம் போல் இங்கே அதிகாரம் ஜாஸ்தியாகவும் இல்லை. ஓகேவா? ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது நம்மளுடைய மாநிலங்களவையுடைய பவர். ஸோ மாநிலங்களுடைய பவர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அவங்களுக்கு பவர் எது எதில் கம்மியாக இருக்குது, நிதி விவகாரங்களில் கம்மியாக இருக்குது, அமைச்சர்கள் மீதான கட்டுப்பாடு அவங்களால விதிக்க முடியாது. இந்த 2 தவிர்த்து மற்ற எல்லா ஸ்டெப்லையும் மக்களவைக்கு ஈக்குவலான அதிகாரம் மாநிலங்களவைக்கும் இருக்குது. ஸோ மாநிலங்களவை எப்படி செயல்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையான மாநிலங்களின் உரிமைகளை பாதுகாக்கும் காவலனாக மத்திய அரசின் அதிகார தலையீடுகளை தடுக்கிறது. யார்? மாநிலங்களவை. ஏன்னா நம்ம நாடே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் தான் இயங்குது. அந்த கூட்டாட்சி தத்துவத்தின் மேலே ஒரு சர்வாதிகாரம் வருது அப்படின்னா அதை தடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை. ஆர்டிகல் 120
ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த லெசனில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆர்டிகல் 120. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுடைய அலுவல் மொழி எது அப்படின்றது சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல் தான் இந்த 120. இந்தியாவோட நாடாளுமன்ற அலுவல் மொழியாக எந்தெந்த லாங்குவேஜை டிசைட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியையும் இங்கிலீஷையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது சொல்லக்கூடிய அரசியல் ஆர்டிகல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 120. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹிந்தி, ஆங்கிலம் இந்த இரண்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நாடாளுமன்றத்துடைய அலுவல் மொழி. இந்த அலுவல் மொழி பற்றி பேசக்கூடிய ஆர்டிகல் 120. ஓகே, 420 இல்லை, 120. இன்கேஸ் நான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், எனக்கு வந்து இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தியும் தெரியாது, எனக்கு தெரிஞ்சது தமிழ் மட்டும்தான், நான் இங்கே தமிழ் மட்டும்தான் படிச்சுட்டு போனேன் அப்படின்னா நான் அந்த நாடாளுமன்றத்தில் பேசவே முடியாதா? சும்மா உட்காந்து எந்திரிச்சு வந்துடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதற்கு வந்து அவர் இப்போ நான் போகிறேன் அப்படின்னா நான் சபாநாயகர்கிட்ட பர்மிஷன் வாங்கலாம். எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், நான் அதனால் என்னுடைய உரையை தமிழ்லேயே நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சபாநாயகர்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு அவருடைய தாய்மொழியில் பேச முடியும். யாராக இருந்தாலும் சரி. இப்போ நான் தாய்மொழி தமிழில் நான் பேசுகிறேன் அப்படின்னா மற்றவங்க அவங்களுடைய தாய்மொழியில் என்னவோ அது பேச முடியும். ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியாத பட்சத்தில், இல்லை தெரியாதுன்னு சொல்லிட்டு கூட நம்மளுடைய லாங்குவேஜில் நம்ம பேச முடியும். சட்டம் இயற்றும் நடைமுறைகள். இந்திய நாடாளுமன்ற சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்றும் விதம் மக்களாட்சியினுடைய நம்பகத்தன்மையை வந்து வெளிப்படுத்தக்கூடிய விஷயம். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நம்மளுடைய மக்களாட்சி தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியது இடம் எது? நம்மளுடைய நாடாளுமன்றங்கள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் விதம் வந்து பார்த்திங்கன்னா மக்களாட்சியுடைய நம்பகத்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இதாக இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி சட்டம் இயற்றக்கூடிய நடவடிக்கையில் எதிர்க்கட்சியுடைய பங்கு ரொம்ப முக்கியம். இல்லை அவங்க வந்து சும்மா படுத்துகிட்டே தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆளுங்கட்சி என்னென்ன நினைக்கிறாங்களோ எல்லாத்தையுமே சுலபமாக செயல்படுத்திடுவாங்க. ஓகேவா? ஒரு எதிர்ப்புமே இல்லை அப்படின்னா, அவங்க எதிர்கட்சிக்கு ஒரு பவரே இல்லை அப்படின்னா ஆளுங்கட்சி தான் நினைக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக செயல்படுத்திட முடியும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியுடைய பவர் அப்படின்றது ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப வந்து மெஜாரிட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னாவே தலைவலி தான். ஓகே, இப்போ நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்ட ஒரு சட்ட முன்வரைவு வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பிறகுதான் சட்டமாகும். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி. ஓகேவா? அவர் வந்து குடியரசுத் தலைவர் ஓகே அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் சட்டமாகும். சட்டங்களை இயற்றுவதும் திருத்தங்களை கொண்டு வருவதும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய தலையாய கடமை. அது உங்களுடைய டியூட்டிஸ்ன்னு வைங்களேன். அப்படி கொண்டு வரக்கூடிய முன்வரைவு எது சார்ந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நிதி முன்வரைவு, இல்லைன்னா நிதிசாரா முன்வரைவு. நிதிசாரா முன்வரைவு அப்படின்னா என்ன? மற்ற அனைத்து சாதாரண பொது முன்வரைவுகள். ஓகேவா? இது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமாக மாறணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சட்ட முன்வரைவு ஜஸ்ட் டிராஃப்டிங் ஸ்டேஜில் இருக்கும். அதுக்கப்புறம் அது பில்லாக வரணும். அதுக்கப்புறம் அது வந்து 2 சபையிலே அது பாஸ் ஆகணும். அதற்கப்புறம் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தரணும். அப்படி கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் நாட்டில் கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நிறைய ஸ்டேஜை வந்து கிராஸ் பண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அது இருக்கும். அப்படி கிராஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வாசிப்பு, இரண்டாம் வாசிப்பு அப்படின்ற மாதிரி போகும். அதெல்லாமே நம்ம பார்ப்போங்க. ஒரு சாதாரண சட்ட முன்வரைவு 2 அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு ஒப்புதலை பெற்றிருக்க வேண்டும். அதோடைய முதல் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சட்ட முன்வரைவானது ஏதாவது ஒரு அவையில் அறிமுகப்படுத்தப்படும். அந்த முன்வரைவுகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்படும். ஓகேவா? ஆக்சுவலாக முன்வரைவு அப்படின்றது உங்களுக்கு சாதாரண ஒரு முன்வரைவு அப்படின்றது அமைச்சரை அறிமுகப்படுத்தலாம், இல்லை வேறு யார் வேணால் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் நிதி சார்ந்த ஒரு முன்வரைவு அப்படின்னா அது நிச்சயம் அமைச்சர்கள் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும், வேறு யாருமே அறிமுகப்படுத்த முடியாது. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் கூட வந்து இது பண்ணலாம். ஓகேவா? நான் ஒரு எம்பியாக இருக்கேன் அப்படின்னா, நான் அமைச்சர் கிடையாது, ஆனால் நான் ஒரு தனிநபர் ஒரு எம்பி அப்படின்னா கூட நான் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி முன்வரைவை கொண்டு வர முடியும். ஆனால் நிதி சார்ந்தது அப்படின்னா அது அமைச்சர்கள் மட்டும்தான் கொண்டு வர முடியும். ஸோ அதனால் பெரும்பாலான முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர்கள் தான் கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தனிநபர் முன்வரைவு அப்படின்றது 1970க்கு அப்புறம் பெருசாக எதுவுமே நிறைவேறவே கிடையாது. அதுக்கப்புறம் நிறையா கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ 2014 to 19 பீரியட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா, மோடி அவர்கள் வந்து பிரதமராக வந்ததுக்கப்புறம் ஆட்சி அமைஞ்சது இல்லையா, அந்த முதல் பீரியடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 206 தனிநபர் சட்ட முன்வரைவுகள் கொண்டு இது பண்ணியிருக்காங்க.
பட் அது எதுவுமே வந்து இம்ப்ளிமெண்ட்லாம் பண்ணலை. அதுக்கு முன்னாடியே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னு வைங்களேன். 1970 வந்து கடைசியாக வந்து ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு செயல்படுச்சு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1969. அதற்கப்புறம் எந்த ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது ஒரு சட்டமாலாம் வரலை. அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி முன்வரைவுகள் அமைச்சர்கள் தான் கொண்டு வருவாங்க. அப்படி வேறு யாரோ கொண்டு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, அவ்வளோதான். இந்த மாதிரி தனிநபர் வந்து ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வராருன்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சபாநாயகருக்கோ இல்லை மாநிலங்களவை தலைவருக்கோ ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே அதை சொல்லணும். ஓகே, அந்த மாதிரி நான் கொண்டு வரேன் அப்படின்றது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும். அதற்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் முன்வரைவை சமர்ப்பிக்கும் நாள் குறிக்கப்படும். முன்னாடியே நம்ம சொன்னோம் அப்படின்னா, சரிப்பா இந்த நாளில் வந்து உன்னுடைய முன்வரைவை நீ தாக்கல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்றையில் ஏதோ ஒரு அவையில் அவர் எந்த அவையில் இருக்காரோ அது சார்ந்து, ஓகேவா, நாடாளுமன்ற அவையில் அது அறிமுகப்படுத்தப்படும். வரைவு நிலையில் உள்ள முன்வரைவுகள் மீது விவாதம் எதுவும் நிகழ்த்தப்படாது. ஜஸ்ட் டிராஃப்டிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அது மேலே பெருசாக விவாதம்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த விவாதம் அப்படின்றது அடுத்தடுத்த நிலைகளில் தான் அது நடக்கும். ஸோ இந்த மாதிரி முன்வரைவு சமர்ப்பித்ததுக்கப்புறம் இந்திய அரசியலில் ஜீவோ வந்து இது பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டுடைய அந்த ஜீவோவில் பிரசுரிப்பாங்க. அவைத்தலைவர் முதல் வாசிப்புக்கு முன்னரே சில முன்வரைவுகளை அரசிதழில் வெளியிட அனுமதிக்கலாம். இது முன்வரைவுக்கு அப்புறம் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் சபாநாயகர் நினைச்சாரு அப்படின்னா முதல் வாசிப்புக்கு முன்னரே வந்து பார்த்திங்கன்னா சில முன்வரைவுகளை அரசிதழில் வெளியிட அனுமதிக்கலாம். அதற்கான அதிகாரம் அவைத்தலைவர், மாநிலங்களவை தலைவராக இருந்தாலும் சரி இல்லை மக்களவை சபாநாயகராக இருந்தாலும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமே அந்த அதிகாரம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு முதல் வாசிப்பு முடிஞ்ச 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது வாசிப்பு நடக்கும். அந்த இரண்டாவது வாசிப்பு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா 4 நடைமுறைகளில் அது இதாகும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அந்த மன்றத்தோடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயம் நடக்கிறதே கிடையாதாமா. உடனே அந்த முன்னுரை வந்து உடனே மன்றத்துடைய பரிசீலனைக்கு எடுத்துக்கிட்டு அதை செயல்படுத்துறது அப்படின்றது நடக்கிறது கிடையாது. பட் அது ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்து தேர்வுக்குழுவுக்கு அனுப்புறது. இந்த தேர்வுக்குழு அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்திய அரசமைப்பு லெசன்லேயே பார்த்துருப்போம், ஓகேவா. அப்போ அந்த தேர்வுக்குழு அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு தற்காலிக குழுவாக இருக்கும். இப்போ ஆல்ரெடி வந்து அந்த குழு ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னா டக்குன்னு ஓகே அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு உறுப்பினரும் ஒரு தலைவரையும் கொண்ட ஒரு தேர்வுக்குழுவை ஃபார்ம் பண்ணி, அந்த ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் ஃபார்ம் பண்ணுவார். ஃபார்ம் பண்ணி அந்த தனிநபர் முன்வரைவை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புவாங்க. அது ஈரவைகளும் இணைந்த தேர்வுக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்படலாம் அல்லது பொதுமக்கள் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்காக சுற்றுக்கும் விடப்படலாம். இதில் எந்த மெத்தடை வேணால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இந்த மெத்தடில் தான் போகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. 4 மெத்தட் இருக்குது. இந்த 4 மெத்தடில் எதில் வேணால் அந்த விஷயம் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பொதுமக்கள் கருத்துக்கள் அறிய வந்து சுற்றுக்கு விடுறாங்க அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்னா அந்த மாநிலத்துடைய அரசிதழில் அதை வெளியிட சொல்லி மாநில அரசுகளை சபாநாயகரோ இல்லை அவைத்தலைவரோ கேட்டுப்பார், ஓகேங்களா. எப்படி வந்து இந்தியன் கவர்மெண்ட் இந்த ஜியோவில் வந்து வருதோ அதே மாதிரி இந்த மாதிரி பொதுமக்களுடைய இதுக்கு வந்து அனுப்புகிறாங்க, சுற்றுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த சம்மந்தப்பட்ட மாநில அரசிதழ்களில் வந்து பார்த்திங்கன்னா அதை வெளியிட சொல்லி மாநில அரசுகளை சபாநாயகர் இல்லை அவைத்தலைவர் கேட்டுப்பார். அடுத்தது குழு நிலை. முன்வரைவு தேர்வுக்குழுவுக்கு பரிந்துரைக்கப்பட்டால் அவையின் சபாநாயகர் அல்லது அவைத்தலைவர் அந்த குழுவின் ஒரு உறுப்பினரையும் மற்றும் தலைவரையும் நியமிப்பார். அக்குழு அந்த முன்வரைவை பரிசீலித்து அவைக்கு தனது அறிக்கையை சமர்ப்பிக்கும். என்ன விஷயம் அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்க அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருவாங்க. இந்த அறிக்கை நிலை அப்படின்றது தான் அந்த முன்வரைவுக்கு இறுதி வடிவம் கொடுக்குறது, அந்த டிராஃப்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது, ஓகேவா. முன்வரைவு அப்படின்னா டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. இந்த டிராஃப்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அது ஒரு ஃபைனல் ஃபார்ம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தக்கூடியது இந்த அறிக்கை நிலை தான். இந்த தேர்வுக்குழு கொடுக்கக்கூடிய அந்த அறிக்கை நிலை தான் அது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அடுத்த கட்டம் அப்படின்றது என்னதுன்னா 3வது வாசிப்புக்கு சமர்ப்பிக்கப்படும். நம்ம முதல் வாசிப்பு பார்த்தோம், அதன் மேலே பெருசாக விவாதமே நடக்காது. அடுத்து 2ஆம் வாசிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்வுக்குழுக்கு அனுப்புறதா அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணி 4 மெத்தட் இருக்குது. அது என்னன்றது பார்த்தோம். அடுத்தது ஒரு தேர்வுக்குழுக்கு அனுப்பி அந்த அறிக்கை வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு இறுதி வடிவம் பெறுது அந்த இடத்துல. அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது வாசிப்புக்கு அனுப்புவாங்க. இந்த முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை வாக்குகள் பெற்று நிறைவேற்றப்படும், இல்லை நிறைவேற்றப்படாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்துடைய முறையான ஒப்புதல் பெறுவதற்கான ஒரு நடைமுறை. ஸோ இது எல்லா ஸ்டேஜும் கிராஸ் பண்ணிடுச்சு, ஓகேவா. ஸோ இப்போ மக்களவையில் இந்த விஷயம் நடக்குதுன்னு வைங்களேன். மக்களவையில் நடக்குது அப்படின்னா மக்களவையில் பெரும்பான்மை கிடைச்சிச்சு அப்படின்னா மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. மாநிலங்களவையிலும் சேம் இதே ப்ராசஸ். அதன் மேலே ஓட்டு எடுக்கிறது. அங்கேயும் பெரும்பான்மை கிடைச்சிருச்சு, அங்கே பெரும்பான்மை கிடைக்கலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சது, அந்த பிரச்சனை அங்கேயே சால்வ் ஆகிடும்.
அதுக்கு மேலே அது தொடராது, அதை அப்படியே முடிஞ்சிடும். அந்த முன்வரைவு அப்படின்றது காலாவதி ஆகிடும். இன்கேஸ் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்களும் பெரும்பான்மை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது தான் ஃபைனல் ஸ்டேஜ். அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அதை அனுப்பி வைப்பாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை நிராகரிக்கலாம், ஓகேங்களா, இல்லைனா அப்ரூவலும் கொடுக்கலாம். அது அவருடைய இதுதான், குடியரசுத் தலைவருடைய சாய்ஸ் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த அவையில் இப்போ மக்களவையில் நிறைவேறி மாநிலங்களவைக்கு போகுது அப்படின்னா மக்களவையில் சொல்லப்படாத ஒரு சில விஷயங்களை பரிந்துரைகளை வந்து மாநிலங்களவை கொடுக்கலாம், ஓகேவா. இல்லை 6 மாத காலத்திற்கு அந்த இதை வந்து திருப்பி அனுப்பாமல் நிறுத்தியும் வச்சுக்கலாம். யார்? மாநிலங்களவை நிறுத்தியும் வைக்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும். இது இங்கேருந்து அங்கே போனாலும் சரி, இல்லை அங்கேருந்து இங்கே வந்தாலும் சரி, ஒரு கருத்து முரண்பாடு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் தான் என்ன பண்ணுவார் சபாநாயகர், அந்த 2 அவைகளுடைய மக்களவை மாநிலங்களுடைய கூட்டங்களுக்கு தலைமையேற்று வழிநடத்துவார். இல்லை 2 பக்கமுமே வந்து பெரும்பான்மை கிடைச்சிருச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அதை அனுப்புவாங்க. முன்வரைவுக்கு வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தால் அது சட்டமாயிரும். இல்லை வந்து குடியரசுத் தலைவர் அதே வேலையை செய்யலாம், மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்பி வைக்க முடியும். இல்லை இது கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்க அப்படின்ட்டு திருப்பி அனுப்பி வைக்க முடியும். அந்த முன்னுரை வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்களவையிலேருந்து போகுது, குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பிட்டார். ஒன்றா அவர் என்ன பரிசீலனை சொல்கிறாரோ, என்ன பரிந்துரை பண்ணுறாரோ அதை ரெக்டிஃபை பண்ணி அனுப்பலாம். இல்லை ரெக்டிஃபையே பண்ணாமல் திரும்பவும் குடியரசுத் தலைவருக்கு அது அப்படியே திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அந்த பர்டிகுலர் அந்த பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அப்போ திருப்பியெல்லாம் வந்து அவர் திருப்பியெல்லாம் அனுப்ப முடியாது. குடியரசுத் தலைவர் 2வது டைம்லாம் திருப்பி அனுப்ப முடியாது. ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு பரிசீலனை கொடுத்து திருப்பி அனுப்பலாம். ஆனால் வந்து அது மக்களவை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டியும் 2வது டைம் ஒன்று அனுப்புகிறாங்கன்னா அதன் மேலே வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும். இந்த தனிநபர் சட்ட முன்வரைவு, அமைச்சர் அல்லாத உறுப்பினர்கள் தாக்கல் செய்யும் சட்ட முன்வரைவு தான் இந்த தனிநபர் சட்ட முன்வரைவுன்னு சொல்கிறது. இதன் மீதான விவாதம் வந்து பார்த்திங்கன்னா 1 வாரம் விட்டு 1 வாரம் வெள்ளிக்கிழமையில் மத்தியானம், அந்த ஆஃப்டர்நூன் செஷன் 2லேருந்து 6 மணி வரைக்கும் நடக்கும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தது தான், 1 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லணும். இது வரைக்கும் 14 தனிநபர் சட்ட முன்வரைவு மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்கு. அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்ப்போம். நிதி சார்ந்த சட்ட முன்வரைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவாக கொண்டு வர முடியாது, மற்ற விஷயங்கள் தான் கொண்டு வர முடியும். நிதி சார்ந்த ஒரு முன்வரைவு வருதுன்னா அது அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும், வேறு யாராலையும் கொண்டு வர முடியாது. ரொம்ப இதை கீழாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 14வதாக வந்துச்சு இல்லையா, இதுதான் கடைசி தனிநபர் சட்ட முன்வரைவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் தண்டனை சட்டம் திருத்தம் 1969 நிறைவேற்றப்பட்டது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களவையில் திவான் சமன்லால் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. நம்ம திருச்சி சிவா இருக்கார் இல்லைங்களா, டிஎம்கே கட்சி சார்ந்த திருச்சி சிவா எம்பி, அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிநபர் சட்ட முன்வரைவு கொண்டு வந்திருக்காரு. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் பாலின நபர்களுக்காக வந்து கொண்டு வந்தார். எப்போனா 2014 கொண்டு வந்தார். பட் அதுவும் வந்து இதெல்லாம் ஆகலை, சட்டமெல்லாம் ஆகலை. இவர் கொண்டு வந்த பீரியடில் மொத்தம் எத்தனை தனிநபர் சட்ட முன்வரைவுகள் வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 206 தனிநபர் முன்வரைவுகள் அறிமுகம் செய்யப்பட்டன. இதில் 6 மட்டுமே விவாதத்துக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டது, ஓகேவா, இம்ப்ளிமெண்ட்லாம் ஆகலை. 6 மட்டும்தான் எடுத்து டிஸ்கஸே பண்ண ஆரம்பித்தாங்க. 16வது மக்களவை எப்போ அமைஞ்சது? 2014 to 2019. சட்டமன்றத்துடைய அமைப்பு, அதிகாரம் மற்றும் அதோடைய செயல்பாடு. சட்டமன்றத்துடைய அதிகாரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது மத்திய அரசு மாநில அரசு அப்படின்றது பிரித்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அரசமைப்பில் 7வது அட்டவணையில் இருக்குது. ஒன்று ஒன்றிய பட்டியல், இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்று பொதுப்பட்டியல். ஒன்றிய பட்டியல் துறைகள் மீது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அதிகாரம் இருக்குது? மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்குது. அதே மாதிரி மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாநில சட்டமன்றத்துக்கு தான் அதற்கான அதிகாரம் இருக்குது. அதன் மேலே சட்டமேற்றக்கூடிய அதிகாரம் மாநில சட்டமன்றத்தில் தான் இருக்குது. பொதுப்பட்டியல் மீது வந்து பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மீது 2 பேருமே சட்டம் ஏற்றலாம், மத்திய அரசும் ஏற்றலாம், மாநில அரசும் ஏற்றலாம். ஆனால் 2 பேர்த்துக்கு நடுவில் ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு, முரண்பாடு வந்துச்சு அப்படின்னா மத்திய அரசு வந்து என்ன சட்டம் போடுதோ அதுதான் ஃபைனலாக நிற்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசுடைய அதிகாரம் தான் மேலோங்கி அந்த இடத்துல நிற்கும். இது போக மத்திய அரசு கீழே அந்த மத்திய பட்டியலில் கீழே வரக்கூடிய துறைகள், மாநில பட்டியலில் கீழே வரக்கூடிய துறைகள், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலுக்கு கீழே வரக்கூடிய துறைகள், இது எல்லாம் போக
வேறு ஏதாவது துறைகள் எஞ்சி இருந்துச்சு அப்படின்னா அதன் மேலே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசிடம் தான் இருக்குது, மாநில அரசுக்கு கிடையாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் படிச்சிங்க, ஒன்றும் இல்லை. இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்ததே தான். சாதாரண சட்ட முன்வரைவு, நிதி சட்ட முன்வரைவுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான். சாதாரண சட்ட முன்வரைவு அப்படின்றது மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரலாம். ஆனால் நிதி சட்ட முன்வரைவுனாவே மக்களவையில் தான் கொண்டு வர முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் இல்லை உறுப்பினரால் கூட வந்து அறிமுகப்படுத்த முடியும். நிதி சட்ட முன்வரைவுன்றது அமைச்சர் மட்டுமே அறிமுகப்படுத்தணும். சாதாரண சட்ட முன்வரைவு குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமலே அறிமுகப்படுத்தலாம். அறிமுகப்படுத்துறது ஒப்புதல் அவர்கிட்ட கம்பல்சரி வாங்கி தான் ஆகணும். ஆனால் அவருடைய பரிந்துரை இல்லாமலே வந்து சாதாரண சட்ட முன்வரைவு அறிமுகப்படுத்தப்படலாம். ஆனால் நிதி சட்ட முன்வரைவு அப்படின்றது குடியரசுத் தலைவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும் சாதாரண சட்ட முன்வரைவுனா. நிதி சட்டத்தை அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இதற்கு மேக்ஸிமம் என்ன டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாதாரண சட்ட முன்வரைவுனா எந்த முடிவுமே எடுக்காமல் 6 மாத காலம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவை இந்த முன்வரைவை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் மாநிலங்களவைக்கு இருக்குது. ஆனால் நிதி சார்ந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 நாட்கள் தான் டைமு. நீ ஓகேனா ஓகே சொல்லு, இல்லைன்னா விட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. மக்களவை சபாநாயகருடைய சான்றளிப்பு இதற்கு தேவையில்லை. ஒரு சாதாரண சட்ட முன்வரைவுக்கு அவர் சான்றளிப்பு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனால் வந்து நிதி சார்ந்ததுன்னா கம்பல்சரி மக்களவை சபாநாயகர் அதற்கான சான்றிதழ் கொடுக்கணும். சான்றளிப்பு ரொம்பவே அவசியம். சாதாரண சட்ட முன்வரைவு அப்படின்றது ஈரவைகளும் மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. 2 அவைக்கும் வந்து கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா அது கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுப்பார். அந்த மாதிரி முடக்கம் வருது, 2 பேரும் ஒத்து வரல அப்படின்னா கூட்டம் கூடுவாங்க இல்லையா, அந்த கூட்டத்திற்கு யார் அழைப்பு விடுப்பார்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அழைப்பு விடுப்பார். அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கிறது தான் சபாநாயகர். கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. கூட்டத்திற்கு தலைமை சபாநாயகர். அழைப்பு யார் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். இது வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தாகணும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலங்களுடைய அதிகாரம் எதுவுமே கிடையாது, அவங்ககிட்ட எந்த ஒரு ஹோல்டுமே கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் கூட்டத்திற்கு வழியே கிடையாது. ஸோ ஏதோ கான்ஃப்ளிக்ட் இருந்துச்சு, அது தடைப்பட்டு நிற்குதுன்னா தான் இங்கே கூட்டமே தேவைப்படுது. இந்த விஷயத்தில் தான் மக்களவைகிட்ட தான் எல்லா பவர் இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே கூட்டம் அப்படின்ற விஷயமே தேவைப்படாது. மக்களவையில் இந்த மாதிரி சாதாரண சட்ட முன்வரைவு தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னா அரசாங்கம் பதவி விலக நேரிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரால் மட்டுமே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முன்வரைவு அமைச்சரால் அறிமுகப்படுத்திருந்தால் மட்டும்தான். ஓகே, ஒரு தனிநபர் அறிமுகப்படுத்துகிறாரு அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. ஒரு அமைச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு ரிலேட்டபிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். இப்போ உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா ஒரு முன்வரைவை சாதாரண சட்ட முன்வரைவை கொண்டு வராரு. ஆனால் அந்த பில் வந்து ஃபெயில் ஆகுது, பாஸ் ஆகலை, பெரும்பான்மை இது கிடைக்கல அப்படின்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்கு அந்த பெரும்பான்மை இல்லை அப்படின்றது தான். பெரும்பான்மை இருக்குது அப்படின்றதுனால தான் அவங்க ஆட்சியிலேயே இருக்காங்க. அப்போ அவங்க ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க, ஒரு முன்வரைவு கொண்டு வராங்கன்னா அதன் மேலே ஓட்டெடுப்பு எடுக்கும்போது அந்த சபையில் அவங்களுடைய ஆளுங்கட்சிக்கு தான் மெஜாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மெஜாரிட்டி அப்படியே ஓட்டாக வந்து விழுகணும். அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகலைனாவே உங்கள் கட்சியினரே வந்து உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அந்த அரசாங்கம் பதவி விலக நேரிடும். நிதி சார்ந்த முன்வரைவிலும் இதே தான். ஏன்னா அதை கொண்டு வரதே அமைச்சர் தான், வேற யாரும் தனிநபர் கொண்டு வர முடியாது. அந்த மாதிரி கொண்டு வரக்கூடிய அந்த முன்வரைவு அப்படின்றது பாஸ் ஆகலை அப்படின்னாலும் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி சாதாரண சட்ட முன்வரைவுக்கு நிராகரிக்கவோ இல்லை மறுபரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்ப முடியும். ஆனால் நிதி சார்ந்த சட்ட முன்வரைவுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம், இல்லை நிராகரிக்கலாம். மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்ட்டு ரிட்டர்ன்லாம் கொடுக்க முடியாது. ஒன்றா அப்ரூவ் பண்ணுவார், இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவார். இல்லை இது வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு சஜஷன் கொடுத்து இதை மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இந்த மத்திய பட்டியலில் என்னென்ன துறைகள் வருது, மாநில பட்டியலில் என்னென்ன துறைகள் வருது, பொதுப்பட்டியலில் என்னென்ன துறைகள் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் படிக்கும் போது இந்த மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகளையும் பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய துறைகள் மட்டும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா மாநில பட்டியலில் இருக்கக்கூடியது எளிமையாக புரியும். ஏன் மத்திய பட்டியலில் நம்ம படிக்கணும்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த பேரை பார்த்தோம்னாவே, அந்த துறையோடைய பேரை பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும் அதோடைய ஹோல்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்குமா இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்குமான்ட்டு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாதுகாப்பு சம்மந்தமான விஷயம் கம்பல்சரி, நாட்டுடைய பாதுகாப்புன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். அணுசக்தி சார்ந்த விஷயம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்கும். வெளிநாட்டு விவகாரம் வெளியுறவுத்துறை யார்கிட்ட இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது. கம்பல்சரி அது சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு துறை தான்.
போர் நடக்குது இல்லை அமைதி உடன்படிக்கை அப்படின்னா போரில் யார் நடத்துவார்? ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நடத்தும், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நடத்தும். ஸோ அது சார்ந்து இருக்கக்கூடிய இராணுவம் நடத்தும். அப்படிங்கும்போது அதுவும் உங்களுக்கு மத்திய உள்பட்டியல் துறை தான். பேங்கிங் செக்டார் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடியது தான். ரயில்வே அங்கே தான், போஸ்ட் ஆஃபீஸ் அங்கே தான், வான்வழி சார்ந்தது. இப்போ வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்த ஆப்ரேஷன் செந்தூரே எடுத்துக்கிட்டோம்னா அந்த இது நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வான்வழியை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சோம். ஸோ அப்போ அதுக்கான அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, டக்குன்னு நான் என்னுடைய நாட்டுடைய வான்வழியை நான் இது பண்ணுறேன், யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கும்? மத்திய அரசுகிட்ட தான் இருக்கும். அப்போ அந்த வான்வழிகள் அப்படின்றது அவங்க கீழே வரக்கூடிய துறை தான். துறைமுகங்கள், ஹார்பர்ஸ் எல்லாமே அவங்க கிட்ட வர்றது தான். வெளிநாட்டுடைய வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், ஆர்பிஐ சார்ந்த விஷயங்கள். ஆர்பிஐயோட இது யார்கிட்ட இருக்குது? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்கும். ஸோ எல்லாமே அவங்களுக்கு கீழே வரக்கூடியது தான். பொதுப்பட்டியல், கல்வி. இந்த கல்வி அப்படின்றது உங்களுக்கு மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது. அப்புறம் விவசாயம் நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு பொதுப்பட்டியலில் வந்துடும். இந்த குடிமக்கள் அறிக்கையை நம்ம என்னன்னு பார்ப்போம். இந்த குடிமக்கள் அறிக்கை ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். இந்த குடிமக்கள் அறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் 2010 இருந்து 2012 வரைக்கும் நடந்த விஷயங்களை எடுத்து பார்த்தோம்னா மொத்தம் 227 கூட்டத்தொடர் நடந்திருக்கு. ஆனால் உருப்படியாக வேலை நடந்த நேரம்னு பார்த்தா வெறும் 852 மணி நேரம் தான் நடந்திருக்கு. இதில் கணக்கு போட்டு பார்த்தோம்னா சராசரியாக அவங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கு குறைவாக தான் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. யார்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இதை என்ன பண்ணியிருக்காங்க? 2013 தேசிய சமூக கண்காணிப்பு அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலேயே அதிக சம்பளம் மற்றும் சலுகைகள் வாங்கக்கூடிய எம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய இந்தியன் எம்பிஸ் தான். ஓகேங்களா? இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் ஜாஸ்தியாக வாங்குறாங்க உலகத்திலேயே. ஆனால் வந்து அவங்க செய்யக்கூடிய வேலை வந்து அந்த அளவுக்கு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதை தான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருப்பாங்க. சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி மாதிரியான நாடுகளை விட நம்ம ஊரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எம்பிக்களுக்கு அதிக சலுகை அப்படின்றது கிடைக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாகிஸ்தான் நம்ம எடுத்துக்கலாம். பாகிஸ்தான் எம்பிக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை விட இங்கே 4.5 மடங்கு அதிகமாக நம்ம சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படுது. இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நாட்டில் ஒரு சாதாரண மனுஷனுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட 68 மடங்கு அதிகமான தொகையை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பளமாக வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ சம்பள வயசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதிகமாக இருக்காங்க, ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலை அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நான் சொல்ல குடிமக்கள் அறிக்கை சொல்லுது. திருத்தச் சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்குது. அதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 368. ஓகேவா? இந்த விதியை பயன்படுத்தி தான் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் சட்டத்தில் எதை வேணும்னாலும் சேர்க்கலாம், மாற்றலாம், இல்லை நீக்கவும் செய்யலாம். இதுக்கெல்லாம் வந்து பேஸாக இருக்கக்கூடியது இந்த ஆர்டிகல் 368 தான். இந்த சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தோட 2 அவைகள்லையும், அதாவது மக்களவை, மாநிலங்களவை எங்கே வேணால் அறிமுகப்படுத்தலாம். ஆனால் இது ஒவ்வொரு அவையிலையுமே தனித்தனியாக நிறைவேறணும். ஓகே, மெஜாரிட்டி காமிச்சு அந்த ஒவ்வொரு அவையிலையுமே நிறைவேறணும். இது சாதாரண மசோதா மாதிரி கிடையாது. இது பாஸ் ஆகணும் அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்றது இருக்கணும். அதாவது 50% மேலே ஆதரவு இருக்கணும். மொத்த உறுப்பினர்கள் 50% மேலே ஆதரவு இருக்கணும். அதுபோக அன்னைக்கு சபைக்கு வந்து ஓட்டு போட்டவங்க இருக்காங்கல்ல, அவங்களில் 3/2 பங்கு கண்டிப்பாக ஆதரவாக ஓட்டு போட்டிருக்கணும். இப்படி 2 கண்டிஷனும் மேட்ச் ஆனால் தான் அந்த விஷயம் வந்து பாஸ் ஆகும். இது 2 பக்கமே நடக்கணும். மக்களவையிலும் நடக்கணும், மாநிலங்களவையிலையும் நடக்கணும். ஒருவேளை மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு அப்படின்னா வேறு வழியே கிடையாது, கூட்டம் தான் போடுவாங்க. ஆனால் அந்த சட்டத்திருத்த மசோதா கூட்டம் ஒரு சாதாரண சட்டத்திருத்த மசோதா அப்படின்னா வந்து கூட்டத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? 2 பேர்த்துக்கும் கான்ஃப்ளிக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து கூட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து ஒரு சட்ட திருத்த மசோதா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கூட்டத்துக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? கருத்து வேறுபாடு தோன்றுமானால் ஈரவைகளையும் இணைந்து நடத்துவதற்கான வழிமுறைகள் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க தனித்தனியாக ஒத்துக்கிட்டாங்கன்னா மட்டும்தான் அது நடைமுறைக்கு வரும். இல்லை அப்படின்னா அது காலாவதி ஆகிடும். நம்ம அதை பார்த்தோம் இல்லையா, இடஒதுக்கீடு மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா 33%, அந்த மாதிரி அது ஆயிரும். சப்போஸ் பண்ணுற திருத்தம் மத்திய மாநில உறவுகளை வந்து பாதிக்குதுன்னு வைங்களேன், நம்மளுடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தில் நாடாளுமன்றம் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. இப்போ நாடாளுமன்றம் அப்படின்றது மக்களவை மாநிலங்களவை தான், அவங்க மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. இந்த மாதிரி கூட்டாட்சி தத்துவத்திலே ஒரு திருத்தம் வருது அப்படின்னா கம்பல்சரி மாநிலங்களையும் நம்ம கொண்டு வந்துடணும். மாநிலங்கள் அப்படின்றது என்ன, சட்டமன்றங்கள் தான். ஓகேவா? அப்போ இந்தியாவில் 28 மாநிலங்கள் இருக்கா? அப்போ அந்த 28 மாநிலங்களில் பாதி மாநிலங்கள், 14 மாநிலங்கள் இப்போ இருக்கக்கூடிய கவுண்ட்டுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பாதி மாநிலங்கள், 14 மாநிலங்கள் வந்து அதற்கு ஆதரவாக இருக்கணும், சிறப்பு பெரும்பான்மையும் இருக்கணும். அதுபோக மாநிலத்தில் 50% ஆதரவும் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து பாஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு குடியரசுத் தலைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு மசோதா வந்து ஜனாதிபதிகிட்ட போச்சுன்னா அவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். இந்த மாதிரி விஷயத்துக்கு அவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். நான் கையெழுத்து போட மாட்டேன், ஓகேவா, நான் கையெழுத்து போட மாட்டேன்னோ இல்லை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னோ அவர் திருப்பிலாம் அனுப்ப முடியாது. இந்த மாதிரி போச்சு அப்படின்னா கம்பல்சரி அவர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும். அடுத்து பாருங்க, திருத்த சட்டங்களின் வகைகள். திருத்த சட்டங்களின் வகைகள் 2 வகை இருக்குது, 3 வகை இருக்குது. ஒன்று தனிப்பெரும்பான்மை, இன்னொன்று சிறப்பு பெரும்பான்மை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே இல்லாமல் இந்த சிறப்பு பெரும்பான்மை கூடவே வந்து பார்த்திங்கன்னா சரிபாதி மாநில சட்டமன்றங்களால் ஏற்புறுதி செய்யப்படுவது. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அதை திருப்பி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த தனிப்பெரும்பான்மைன்றது ஒன்றும் கிடையாது, இருக்கக்கூடிய மெம்பர்ஸில் 50% +1 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுனாவே இந்த தனிப்பெரும்பான்மை பாஸ் ஆயிரும். ஸோ இப்போ தனிப்பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு என்னென்ன விஷயங்களை வந்து ஈஸியாக வந்து மாற்ற முடியும் அப்படின்ற இது பார்க்கலாம். ஒரு புது மாநிலத்தை வந்து உருவாக்கணும்னாலோ இல்லை வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலத்துடைய எல்லையை மாற்றணும் அப்படின்னாவோ இல்லை பேரை மாற்றணும் அப்படின்னாவோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா எது சொல்லலாம், கொல்கத்தா ஆனது டெல்லி கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூனியன் பிரதேசம். ஸோ அதனால் இந்த கல்கத்தா நம்ம வச்சுக்கலாம். இந்த கொல்கத்தா ஆனதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது கீழே வரக்கூடிய விஷயந்தான். ஓகேவா? அதே மாதிரி ஒரு மாநிலத்தில் சட்ட மேலவை, எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லப்படக்கூடிய அந்த சட்ட மேலவையை உருவாக்குறதும் நீக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் இந்த தனிப்பெரும்பான்மை மூலமே நிறைவேற்றிட முடியும். சிறப்பு பெரும்பான்மையெல்லாம் தேவை கிடையாது. ஜனாதிபதி, ஆளுநர், சபாநாயகர், நீதிபதிகள் இவங்களுடைய சம்பளம், அலவன்ஸு இதெல்லாம் முடிவு பண்ணுறது யார்? இந்த தனிப்பெரும்பான்மை மூலம் வந்து முடிவு பண்ணுறது தான் இதெல்லாமே. அதே மாதிரி எம்பிக்களோட சம்பளத்தை முடிவு பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் வரும். சபை நடக்கிறதுக்கு இத்தனை பேர் மினிமம் இருக்கணும் அப்படின்ற விதி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிப்பெரும்பான்மை மூலம் இந்த மெஜாரிட்டி கீழே வந்து கொண்டு வந்து உருவாக்குறது தான் இந்த விதி எல்லாமே. நாடாளுமன்றம் எப்படி நடக்கணும்ன்ற விதிமுறைகளை உருவாக்குறது, அப்புறம் உறுப்பினர்களுக்கான சிறப்பு உரிமைகளை முடிவு பண்ணுறது, இதற்கு எல்லாமே இந்த இதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஆங்கில மொழியை பயன்படுத்துறது, அப்புறம் யாருக்காவது குடியுரிமை கொடுக்கணும் இல்லை ரத்து பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் வருவீங்களேன். எலெக்ஷன் நடத்துறது, அப்புறம் எந்த ஊர் வந்து எந்த தொகுதி கீழே வரணும்னு அந்த எல்லையை பிரிக்கிறது, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதிகாரத்தை கொடுக்கறது, உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய எண்ணிக்கையை முடிவு செய்கிறது, மெயின் இந்த இது 5ஆம் அட்டவணை 6ஆம் அட்டவணை இதில் வரக்கூடிய இந்த பழங்குடியினர் பகுதிகளை நிர்வகிப்பது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தனிப்பெரும்பான்மை என்ற விஷயத்தின் மூலம் வந்து செய்ய முடியும். சிறப்பு பெரும்பான்மை மொத்த உறுப்பினர்களில் 50% 2 பக்கமே, ஓகேங்களா, லோக்சபாவாக இருக்கட்டும் ராஜ்யசபாவாக இருக்கட்டும் ஓட்டு போடணும். அதுக்கப்புறம் ஓட்டு அளித்தவர்களில் வந்து பார்த்திங்கன்னா 3/2 பங்கு இருக்கணும்.
அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை அப்படின்ற விஷயம் பாஸ் ஆகும். ஓகேங்களா? இந்த சிறப்பு பெரும்பான்மை மூலம் தான் அந்த மாதிரி விஷயங்களை பாஸ் பண்ண முடியும். அப்படி என்னென்ன விஷயத்தை வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அடிப்படை உரிமை, அரசு கொள்கைகளை வழிநடத்தும் நெறிமுறைகள், இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இதுதான். ஓகேவா? இந்த சிறப்பு பெரும்பான்மை தான் தேவைப்படும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தின் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்தம் செய்தலும் மற்றும் மாநிலங்களின் ஒப்புதலும். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய சிறப்பு பெரும்பான்மை கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஸ்டேட்டுடைய சப்போர்ட் வேணும். பாதி ஸ்டேட்டுடைய 28 மாநிலங்கள் இருக்குன்னா ஒரு 14 மாநிலங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களை நிறைவேற்றலாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான சட்ட திருத்தம். நம்ம அரசியலமைப்பு திருத்தறதுல மூணாவது வகை இந்த இதுதான். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுடைய கூட்டாட்சி அமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த நாடாளுமன்றம் மட்டும் முடிவு பண்ணால் பத்தாது. இதுக்கு இந்த சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றது கம்பல்சரி இருக்கணும். இதில் ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய அரசு அனுப்புகிற அந்த மசோதாவுக்கு மாநிலங்கள் இந்த டைமுக்குள்ளே வந்து ஒப்புதல் தரணும் அப்படின்ட்டுலாம் எந்த ஒரு டைம் லிமிட்டேஷனுமே கிடையாது. ஓகேவா? அவங்க என்ன பண்ணலாம், உடனேவும் ஒப்புதல் தரலாம். மாநிலங்கள் அவங்களுடைய ஆதரவை கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாநிலங்கள் வந்து உடனேவும் அதுக்கு ஒப்புதல் தரலாம். இல்லை வந்து எவ்வளவு டைம் வேணால் எடுத்துக்கலாம். 6 மாதம், 1 வருஷம், இல்லை வந்து 2 வருஷம் அப்படின்ட்டு கட்டை போட்டு இழுத்துக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து எந்த ஒரு காலவரமும் கிடையாது. இதை வந்து யாரும் எந்த கேள்வியும் கேட்கவும் முடியாது. ஸோ இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் மாநிலத்துடைய பர்மிஷன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜனாதி தேர்தல் முறையை மாற்றுறது, இல்லை உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற அதிகாரங்களை மாற்றுறது, இல்லை வந்து மத்திய மாநில அதிகார பகிர்வு அந்த 7வது அட்டவணையில் இருக்கு இல்லையா, அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா அதற்கு எல்லாமே வந்து இந்த டைப் ஆஃப் மெஜாரிட்டியில் தான் அதை செஞ்சாகணும். இது போக வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் மாநிலங்களுக்கான இருக்கிற இடம் இருக்கு இல்லையா, இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மக்களவை பொறுத்த வரைக்கும் 39 சீட்டு, மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் 18 சீட்டுன்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்றுறது அப்படின்னா அதெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஸோ அவங்க நினச்சாங்க நான் மாற்றினேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்போ மாநிலங்களுடைய அவங்களுடைய ஆதரவும் இந்த மாதிரி விஷயத்தில் நிறைவேற்றுறதுக்கு தேவைப்படும். கடைசியாக இந்த விஷயம், இந்த விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த ஆர்டிகளுக்கு கீழே தான் இந்த விஷயம் எல்லாமே செய்கிறாங்க. இந்த சட்ட திருத்தம் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் 368 கீழே தான் செய்கிறாங்க. இந்த ஆர்டிகளையே திருத்தம் செய்யணும்னாலும் உங்களுக்கு இந்த மெஜாரிட்டி வேணும். ஓகேவா? அரசமைப்பு மற்றும் அந்த நடைமுறைகளை திருத்தி அமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரம் இந்த 368 வருது இல்லையா, இதையே திருத்தி அமைக்கணும் அப்படின்னா அப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஜாரிட்டி, இந்த 3rd மெஜாரிட்டி தான். இது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து சாதாரணமாக செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே தூக்கி வச்சுருக்காங்க. மாநில சட்டமன்ற கட்டமைப்பு. மத்திய அரசுக்கு அப்புறம் நம்ம கூட்டாட்சி முறையில் 2வது அடுக்குன்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாநிலங்கள். ஓகேவா? நம்மளுடைய கூட்டாட்சி முறையில் 2வது அடுக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மாநிலங்கள் தான். அரசியலமைப்பு சட்டப்பகுதி 6ல் தான் இந்த விஷயம் எல்லாமே வரும். ஓகேவா? 6ல் பிரிவு 152 237 வரைக்கும் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் 2 அவை இருக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மேலவை, இன்னொன்று கீழவை. அந்த மேலவைன்னு சொல்லப்படக்கூடியது தான் எம்எல்சி, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இன்னொன்று எம்எல்ஏ, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த எம்எல்ஏ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு சொல்லப்படக்கூடிய அந்த சட்டமன்றம் இல்லை சட்டப்பேரவை, இல்லைன்னா கீழவை. இது எல்லாமே குறிக்கக்கூடியது இதுதான். இந்த எம்எல்ஏ அப்படின்றது கீழே வரதா, இந்த சட்டமன்றம் சட்டப்பேரவை கீழவை எல்லாமே. எம்எல்சி அப்படின்றது சட்ட மேலவைன்னு சொல்லுவாங்க, சட்ட மேலவைன்னு சொல்லப்படக்கூடியது. ஆனால் வெறும் மக்கள் மட்டுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரவைகள் இருக்கும். மற்றபடி எல்லா மாநிலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓரவை தான் இருக்குது. அந்த ஓரவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்லாம் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். ஸோ அந்த மாதிரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா சட்டப்பேரவை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஜென்ரலாக சட்டப்பேரவை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு தான் சொல்லுவோம். அடுத்து ஆளுநர் பற்றி பார்த்துடலாம்.
மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தான் அரசியலமைப்புடைய தலைவர். முதலமைச்சர் வந்து அதிகாரம் படைச்சவராக இருந்தாலும் சட்டப்படி ஆளுநர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்துடைய மொத்த செயல் அதிகாரமும் அவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருப்பாங்க. ஓகேவா, எல்லாமே அவர் பேரில் தான் நடக்கும். மாநில அரசாங்கம் எடுக்கிற எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதை கையெழுத்து போடுறது வந்து பார்த்திங்கன்னா அதிகாரிகளாக இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருடைய பேரில் தான் நடக்கும். ஓகேவா, அவங்க பேரில் தான் இந்த விஷயம் எல்லாமே செயல்படும். பேரளவுக்கு இருப்பாருன்னு வைங்களேன். ஆளுநரை நியமிக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அவருடைய பதவிக்காலம் அப்படின்றது பொதுவாக 5 வருஷம். ஆனால் அது வந்து இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. 5 வருஷம் அப்படின்ட்டு சட்டம் சொல்லிச்சுனாலும் குடியரசுத் தலைவர் விரும்புகிற வரைக்கும் தான் வந்து அவர் ஆளுநராக அந்த பதவியில் இருக்க முடியும். ஜனாதிபதி நினச்சா அவரை எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு அனுப்ப முடியும். இல்லை அப்படின்னா அவரை தொடர்ந்து 5 வருஷம் அப்படின்றது 6 வருஷம் 7 வருஷம் அப்படின்ட்டு இருக்க வைக்கவும் முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய அவருடைய சாய்ஸு. முதல்ல ஒருத்தர் ஆளுநர் ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்ன தகுதி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவரோட இந்திய குடிமகனாக இருக்கணும். அதே மாதிரி 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். லாபம் மட்டும் எந்த ஒரு பதவியிலும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். முக்கியமான விஷயம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஒரே நேரத்தில் 2க்கும் அதாவது 1க்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநராகவும் போடலாம். ஓகேவா, ஒரு சில சந்தர்ப்பத்தில் 1க்கும் மேற்பட்ட மாநிலத்துக்கு ஒரே ஆளுநர் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரே ஆளுநரை நியமிக்க முடியும். இது தெலுங்கானாவுக்கும் புதுச்சேரிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க. இங்கே பாண்டிச்சேரிக்கு அங்கே ஆளுநராக இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரே நபர் அட் அ டைமில் 2 இதுக்கும் வந்து இருக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஜனாதிபதினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகாரம் அப்படின்றது இருக்குது. எப்படி மத்தியில் வந்து ஜனாதிபதி இருக்காரு அதே மாதிரி தான் மாநிலத்தில் ஆளுநர். ஆட்சித்துறை, சட்டமன்றம், நீதித்துறைன்னு எல்லாத்துலேயும் இவருக்கு அதிகாரம் இருக்குது. அமைச்சர்கள், அட்வொகேட் ஜெனரல், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்வாணைய உறுப்பினர்கள் அப்படின்ட்டு எல்லா பல முக்கிய பதவிகளில் வந்து இவர் தான் நியமிப்பார். நியமிக்கிறதோட சரி, ஒரு சில பதவிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்த பதவி நீக்கம் அப்படின்றதெல்லாம் இவர் செய்ய முடியாது. நியமனம் பண்ணலாம், பதவி நீக்கம் செய்யக்கூடிய உரிமை அப்படின்றது குடியரசுத் தலைவர்கிட்ட தான் இருக்கும். எப்படி வந்து அங்கே மக்களவையில் வந்து குடியரசுத் தலைவர் 2 உறுப்பினர்கள் வந்து ஆங்கிலோ இண்டியனை நியமனம் பண்ணுறாரோ அந்த மாதிரி இவர் வந்து ஒருத்தரை வந்து அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ்லேருந்து நியமனம் பண்ணலாம். பட் அதுதான் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஓகேவா, ஓகே. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவை இருக்குது, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒரு ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து 6ல் 1 பங்கு உறுப்பினரை ஒரே நிமிஷம் ஆறில் 1 பங்கு உறுப்பினர் வந்து பார்த்திங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவைன்னு சொல்லப்படக்கூடிய அந்த இதுக்கு அந்த சபைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அந்த உறுப்பினர்களை நியமிக்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய விருப்புரிமை அடிப்படையில் அவர் செய்ய முடியும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷம் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஆளுநர் முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். ஓகேங்களா, அதாவது பொதுவாக ஆளுநர் முதலமைச்சர் சொல்கிறத கேட்டு தான் நடக்கணும். ஆனால் அவருக்குன்னு சில சிறப்பு அதிகாரங்கள் இருக்குது. அது அந்த நேரத்தில் அவர் அமைச்சர்கள் கிட்ட கேட்காம தன் சொந்த விருப்பப்படி முடிவெடுக்க முடியும். ஆளுநர் யாருன்னு கேட்டால் அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி இருக்கிறவர் தான் ஆளுநர். ஓகே, வேறு யாரும் கிடையாது. எப்படி வந்து முதலமைச்சர் அப்படின்றவர் ஆளுநருக்கும் அமைச்சருக்கும் நடுவில் பாலமாக இருக்காரோ அதே மாதிரி ஆளுநர் அப்படின்றவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடுவில் ஒரு பாலமாக செயல்படுறவர் தான். மாநிலத்தில் என்ன விஷயம் நடந்தாலும் சரி அதை பற்றி உடனுக்குடன் யாருக்கு அவர் தகவல் தெரிவிப்பார்? குடியரசுத் தலைவருக்கு அவர் ரிப்போர்ட் பண்ணிவிடுவார். அது அவருடைய வேலை. சட்டமன்றத்தை கூட்டுறது, ஒத்தி வைக்கிறது, ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்றத்தையே கலைக்கிற அதிகாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு இருக்குது.
எந்த மசோதாவாக இருந்தாலும் அவர் கையெழுத்து போட்டால் தான் அது சட்டமாக மாறும். எப்படி வந்து ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக அங்கே மேலே மாறுமோ, அதே மாதிரி தான் எங்கள் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாக மாறும். மசோதாவை திருப்பி அனுப்பலாமா, அதாவது சட்டமன்றம் அனுப்புகிற ஒரு மசோதாவை அவர் வேணான்னு நிறுத்தி வைக்கலாம், அல்லது மறுபரிசீலனை பண்ணுங்கன்னு திருப்பி அனுப்பலாம். ஆனால் அப்படி திருப்பி அனுப்பின மசோதாவை சட்டமன்றம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா, எப்படி மக்களவை அனுப்பிச்சு இல்லையா, அதே மாதிரி மறுபடியும் அவங்க பாஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா அந்த டைம் வந்து ஆளுநர் கண்டிப்பாக அதுக்கு கையெழுத்து போட்டு தான் ஆகணும். அவருக்கு வேறு வழியே கிடையாது, அது செஞ்சு தான் ஆகணும் அவர். ஆளுநர் நினச்சாருன்னா ஒரு மசோதாவை அவர் முடிவு பண்ணாமல் இதை ஜனாதிபதி பார்வைக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வைக்க முடியும். மாநில சட்டத்தின் கீழே யாராவது தப்பு பண்ணி தண்டனை வாங்கியிருந்தாங்க, ஓகேவா, யாராவது ஒரு இது பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து அவருக்கு ஜனாதிபதிக்கு குடியரசுத் தலைவருக்கு ஒரு பவர் இருக்கோ, மன்னிப்பளிக்கும் அதிகாரம் இருக்கோ, அதே மாதிரி ஆளுநருக்கும் இருக்குது. அதை வந்து அந்த மாதிரி வரும்போது அவருக்கு மன்னிப்பளிக்கவோ இல்லை தண்டனை காலத்தை குறைக்கிறதுக்கோ இல்லை நிறுத்தி வைக்கிறதுக்கோ ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க இல்லையா, மாநில உயர் நீதிமன்ற நீதிபதிகள், இந்த மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தக்கூடிய அதிகாரம் அப்படின்றது ஆளுநருக்கு கிடையாது. இந்த அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு தான் இருக்கும், ஆளுநருக்கு இந்த அதிகாரம் கிடையாது. ஸோ எல்லாத்தையும் பணியமர்த்துறாருன்ட்டு இதையும் அவர் தான் பணியமர்த்துறாருன்னு நினச்சிட வேணாம். மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பணியமர்த்தும் அதிகாரம் குடியரசுத் தலைவரிடம் உள்ளது, ஆளுநருக்கு கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற மாதிரி வந்து அவசரகால அதிகாரம் அப்படின்றது ஆளுநருக்கு கிடையாது. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து அமல்படுத்த ஆலோசனை வழங்கி ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை கொடுக்கலாம். அவருடைய பரிந்துரையின் அவர் சொல்லக்கூடிய அந்த டைரக்ஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருடைய ஆட்சியை இங்கே அமல்படுத்துவாங்க. அதை வந்து ஆளுநர் ஹேண்டில் பண்ணிப்பார். ஸோ ஆர்டிகல் 386 மாநில அவசர நிலைன்னு வருது இல்லையா, அந்த ஆர்டிகல் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துடைய அந்த அரசு பணிகளை ஆளுநர் மேற்கொள்ள முடியும். அதற்கான அதிகாரம் அவருக்கு குடியரசுத் தலைவரிடம் இருந்து வழங்கப்படும். முதலமைச்சர் தலைமையில் அமைந்த அமைச்சரவை குழு. ஆளுநர் பெயரளவு தலைவர்னா முதலமைச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா மாநிலத்துடைய உண்மையான நிர்வாக தலைவர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவைக்கும் தலைவராக இருப்பார், சட்டசபைக்கும் அவர் தான் தலைவர் இருப்பார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் ஆளுங்கட்சி இது இல்லையா, அதனால் சட்டசபைக்கும் அவர் தான் தலைவராக இருப்பார். ரொம்ப முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் 161 உட்பிரிவு 1, இந்த விதி பிரகாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாநிலத்துடைய முதல்வர் அப்படின்ற ஒரு ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார். எந்த விதியின் கீழ்? ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 கீழ். இவருடைய அதிகாரம் என்னென்னன்றது பார்த்துடலாம். ஒரு அமைச்சர் குழுவின் தலைவர் அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த ஃபுல் ரைட்ஸே வச்சுருப்பார். முதலமைச்சருக்கு தான் அந்த ஃபுல் ரைட்ஸே இருக்கும். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் வந்து அமைச்சராக போடலாம் அப்படின்ற பரிந்துரை வந்து ஆளுநருக்கு கொடுப்பாரு. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பார். இது போக வந்து பார்த்திங்கன்னா அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவரும் முதலமைச்சர் தான். அரசாங்கத்துடைய முக்கிய கொள்கை முடிவு எடுப்பவரும் முதலமைச்சர் தான். மேலும் அமைச்சர் மற்றும் ஆளுநருக்கு இடையே ஒரு பாலமாக செயல்படுவரும் முதலமைச்சர் தான். அமைச்சரவையின் அனைத்து முடிவுகளையும் ஆளுநரிடம் தெரிவிப்பது முதலமைச்சருடைய கடமை. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா முக்கிய நியமனங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ஆளுநர் தான் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து பேப்பரில் இருந்துச்சுனாலும் உண்மையாக வந்து அவர் எப்படி செயல்படுவார், அவராக ஒருத்தரை வந்து நியமனம் பண்ணிடுவாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதலமைச்சர் வந்து யாரை சொல்கிறாரோ அவரை தான் வந்து அவர் அப்பாயின்ட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பேப்பரில் இருக்கக்கூடிய அவருக்கு உண்டான ஆளுநருக்கான ரைட்ஸ் தான். ஆனால் உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் யார் சொல்கிறாங்களோ அதை தான் அவங்க செயல்படுத்துவாங்க ஆளுநர். மாநில அமைச்சர்கள் குழு. ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர்கள் குழு நியமிக்கப்படுவதை பற்றி அரசமைப்பின் 163 உட்பிரிவு 1வது உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிடுது. எப்படி 164 உட்பிரிவு 1 வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரை நியமிக்கிறதை பற்றி சொல்லுதோ, அதே மாதிரி
இந்த அமைச்சர்கள் குழு வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 164 உட்பிரிவு 1 சொல்லுது. மாநில அமைச்சருடைய பதவிக்காலம் அப்படின்றது நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள். ஆனால் உண்மையாக வந்து ஒரு அமைச்சர் 5 ஆண்டுகள் பதவி வகிக்க முடியுமா, அமைச்சராகவே பதவி வகிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அவர் விருப்பப்படுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் வரைக்கும் ஒருத்தர் அமைச்சராக செயல்படலாம். இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், இல்லைப்பா நீ வேணாம், நான் வேற ஒருத்தர் அந்த துறைக்கு அமைச்சராக போட்டுக்கிறேன், அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா டக்குன்னு வந்து ஆளுநர்கிட்ட போய் இவரை வந்து நான் நீக்கிறேன், அமைச்சர் பதவியில் வந்து நீக்கிறேன், அதுக்கு பதிலாக இன்னாரை வந்து நான் அமைச்சராக செலக்ட் பண்ணுறேன், அவங்களுக்கு நீங்கள் பதவி பிரமாணம் செஞ்சு வைங்கன்ட்டு ஆளுநர்கிட்ட சொல்லி அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல தான் ஆளுநர் இருப்பார். மாநில சட்டமன்றத்தின் குழுக்கள் மற்றும் அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களால் சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அங்கே மக்களவையில் சபாநாயகர் என்ன செய்வாரோ அதே தான் இங்கே மாநில இதில் சட்டப்பேரவையில் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் செய்வார். அங்கேயும் வந்து அவர் எப்படி ஒரு உறுப்பினரோ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரோ, அதே மாதிரி தான் இவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான். சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர் சபாநாயகர் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்கார வைக்கப்படுறார். மற்றபடி வந்து அங்கே இருக்கக்கூடியதே தான் இங்கே சபாநாயகருக்கு வரும். பெருசாக டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே இருக்காது. பொதுவாக வந்து நடுநிலை தான் இருக்கணும், எந்த கட்சிக்கும் சார்பு இல்லாமல். ஏன்னா அந்த போஸ்டிங் அப்படின்றது அந்த மாதிரி போஸ்டிங்கு. இந்த கேஸ்டிங் ஓட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மக்களவை அந்த மேலேயும் இருக்கும், மக்களவை மாநிலங்களவையும் இருக்கும், அதே மாதிரி சட்டப்பேரவையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்மானத்தின் மீது முடிவெடுக்க முடியாமல் 2 பக்கம் ஈக்குவலாக வருதுன்னா அவருடைய கேஸ்டிங் ஓட் முடிவு ஓட்டு அப்படின்றத அவர் செய்ய முடியும், போட முடியும். அனைத்து குழுக்களின் தலைவர்களையும் சபாநாயகர் தான் நியமிப்பார். அவருடைய செயல்பாடுகளை மேற்பார்வையிடுவரும் சபாநாயகர் தான். துணை சபாநாயகர் அவரும் வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் தான். எப்படி சபாநாயகரை வந்து சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அதே மாதிரி தான் துணை சபாநாயகரும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவார். சபாநாயகர் இல்லாத டைமில் சபாநாயகர் என்னென்ன வேலை செய்வாரோ அந்த வேலை எல்லாமே செய்யக்கூடியது துணை சபாநாயகர். 2 பேருமே இல்லை, பை சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகரும் இல்லை துணை சபாநாயகரும் இல்லை அப்படின்னா அப்போ யார் வந்து அந்த சபையை வழிநடத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சபையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர், அந்த அவையில் இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர் யார் வேணாலும் அந்த அவைக்கு தலைமை தாங்கி அந்த அவையை நடத்த முடியும். அடுத்து நாடாளுமன்ற குழுக்கள். இந்த நாடாளுமன்ற குழுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையாக சொல்லுவாங்க. ஒன்று நிலைக்குழு, இன்னொன்று தற்காலிக குழு. இந்த நிலைக்குழு அப்படின்றது பர்மனன்ட், தற்காலிக குழுன்றது டெம்பரவரி. இந்த நிலைக்குழுக்கள் வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து அதை இது பண்ணிட்டே இருப்பாங்க, கண்டினியூவாக கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த தற்காலிக குழு அப்படின்றது ஒரு விஷயத்துக்காக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா அந்த விஷயம் முடிஞ்சோனையும் அதை கலைச்சிருவாங்க. ஓகேவா? அதுக்கு மேலே அதை கண்டினியூ பண்ண மாட்டாங்க. இதுதான் நிலைக்குழுக்களுக்கும் தற்காலிக குழுக்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நிலைக்குழு எத்தனை வகையான நிலைக்குழு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 21 வகையான நிலைக்குழு இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப முக்கியமான நிலைக்குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நிதிக்குழு தான். இந்த நிதிக்குழுக்குள்ள எத்தனை டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். ஒன்று பொது கணக்கு குழு, இன்னொன்று மதிப்பீட்டு குழு, இன்னொன்று பொதுத்துறை நிறுவனக்குழு. இந்த நிலைக்குழுக்கள் மொத்தம் 6 வகையாக பிரிச்சிருப்பாங்க. 21 நிலைக்குழுக்கள் இருந்தாலும் அது எத்தனை கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. அதில் ஒன்று தான் ரொம்ப முக்கியமான இந்த நிதிக்குழு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துறைசார் நிலைக்குழுக்கள், விசாரணை குழுக்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு குழுக்கள், அவையின் தினசரி அலுவல்களுக்கான குழுக்கள், சேவை குழு, உறுப்பினர்களுக்கு வசதிகள் மற்றும் சேவைகள் தொடர்பான குழு. இதெல்லாம் வந்து இந்த 6 குழுக்கள் இருக்குது நிலைக்குழுக்கள் அப்படின்ட்டு. இந்த 6 குழுக்களில் 21 குழுக்கள் உட்குழுக்கள் இருக்குது. ஓகேவா? அதில் ரொம்ப முக்கியமான குழு இந்த நிதிக்குழு. இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதுமானது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக குழுவில் 2 குழு இருக்கும். தற்காலிக குழு அந்த அப்பப்போ வந்து ஃபார்ம் பண்ணுவாங்களே, ஃபார்ம் பண்ணிட்டு அந்த வேலை முடிஞ்சோடனே கலைச்சிட்றது, அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணக்கூடிய குழு 2 குழு தான். ஒன்று விசாரணை குழு, இன்னொன்று ஆலோசனை குழு. இந்த 2 குழு தான். ஓகேவா? இது ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் டிசால்வ் பண்ணிவிடுவாங்க. நிதிக்குழுவை பற்றி நம்ம பார்த்துருவோம். நிதிக்குழுவில் என்னென்ன குழு இருக்குது? மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொதுத்துறை நிறுவன குழு இருக்குது. இதில் மதிப்பீட்டு குழு அப்படின்றதுடைய வேலை, இந்த குழு எதற்காக இருக்குது, இந்த குழுவோட வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மதிப்பீட்டுக்குழுடைய முக்கிய வேலை என்னென்னா அரசாங்கத்தோட பொருளாதார கொள்கை, நிர்வாக சீர்திருத்தம் பற்றி பரிந்துரை பண்ணுறது தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு திட்டத்தை மதிப்பீடு பண்ணுறதுக்காக இவங்க மாநிலத்துக்கு உள்ளேயும் வெளியேவும் பயணம் செஞ்சு ஆய்வு பண்ணுவாங்க. இதுதான் மதிப்பீட்டு குழுவுடைய வேலை. பொது கணக்கு குழுவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா
இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான குழுன்னு சொல்லலாம். அந்த பொது கணக்கு குழு ரொம்ப பவர்ஃபுல்லான குழுன்னு சொல்லலாம். இவங்க வேலை என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு ஒதுக்கின பணத்தை சரியாக செலவு பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கறது. குறிப்பாக இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்கார் இல்லையா, சிஏஜின்னு சொல்லப்படக்கூடிய இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை இவங்க தான் துருவி துருவி ஆய்வு பண்ணுவாங்க. யார்? இந்த பொது கணக்கு குழு தான். வரவு செலவு கணக்கை ஆடிட் பண்ணுறதும் இவங்களுடைய மெயின் டியூட்டி. வரவு செலவு கணக்குடைய ஆய்வு பண்ணுறது இந்த பொது கணக்கு குழுவுடைய மெயின் டியூட்டி. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொது கணக்கு குழு அப்படின்றது ரொம்ப முக்கியமான குழு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்களின் குழு. இது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இயங்குகிற பொதுத்துறை நிறுவனம் இருக்கு இல்லையா, உதாரணத்துக்கு பில்லு, எல்ஐசி இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்ஐசின்ற மாதிரிலாம் எடுத்துக்கலாம். அவங்களுடைய கணக்கு வழக்குகளை தணிக்கை அறிக்கையும் வந்து அப்பப்போ எடுத்து ஆய்வு செய்கிறது இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய இந்த குழுவுடைய வேலை. வெறும் கணக்கை மட்டும் பார்க்காம, ஓகேங்களா, ஸோ வெறும் கணக்கை மட்டும் பார்க்காம அந்த நிறுவனங்கள் எந்த அளவுக்கு சுதந்திரமாக செயல்படுது, அவங்களுடைய செயல்பாடு சரியாக இருக்கா, அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்த வேலையை சரி செய்கிறாங்களான்னு இந்த குழு செக் பண்ணுவாங்க. கடைசியாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளர் இருக்கார் இல்லையா, பொதுத்துறை நிறுவனங்கள் பற்றி ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்து அக்கு வேற ஆணி வேற ஆய்வு பண்ணுறது இந்த குழுவோடைய மிக முக்கியமான வேலை. ஓகேவா, புரிஞ்சுதா? இந்த பொதுத்துறை நிறுவனங்களுடைய இந்த குழுவோடைய முக்கியமான வேலை அது. ஸோ அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பில் இந்த இரண்டாவது பாடமான சட்டமன்றம் பாடத்தை நம்ம முழுசாக முடிச்சிட்டோம். கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இந்த 10th புக்கில் படித்த அதே பேசிக்ஸ் தான் இங்கேயும் வந்திருக்கு. ஆனால் நாம் இன்றைக்கி இதில் வந்து முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 12th புக்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், இந்த புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், அதில் இருக்கக்கூடியதே வந்துச்சு, 10th இருக்கிறதே வந்து நம்ம பார்த்துட்டோம். அது போக எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம ஃபோக்கஸ்டாக பார்த்துட்டோம். இதில் நம்ம முக்கியமாக வந்து மறக்கக்கூடாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டிகல் 368, 249, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 312, இந்த ஆர்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. ஓகேங்களா, முக்கியமான ஆர்டிகல்ஸ். அதே மாதிரி கடைசியாக பார்த்தா இந்த நாடாளுமன்ற குழுக்கள் இருக்கு இல்லையா, நிதிக்குழு, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு அங்கே வந்தது தான் 10th வந்திருந்தது தான் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவை பார்த்த கையோட உங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து நான் சொன்ன இந்த முக்கியமான ஏரியாவை மட்டும் ஒரு வாட்டி நீங்கள் படித்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த பாடம் வந்து உங்கள் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிடும். இதே மாதிரி அடுத்த ஒரு முக்கியமான பாடத்தோட இன்னும் ஈஸியான விளக்கத்தோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து படிங்க, நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.